திரை இசை களம்தான் வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது அப்படின்னு பேசுகிறதுக்கு என்னுடைய அன்பு சகோதரர் கவிஞர் இனியவன். திரைப்பட பாட்டுக்கும் அவருக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குது. இன்றைக்கி சோசியல் மீடியாவில் அவருக்குன்னு ஒரு பெரிய ஒரு செக்ஷனை உண்டாக்குனதே ஒரு பாட்டுக்கு அவர் கொடுத்த விளக்கம்தான். அற்புதமான விளக்கம். கவிஞர் வாலி கண்ணீர் விட்டு அழுதார் அதை கேட்டுட்டு. இப்படிலாம் பாட்டு எழுதுகிறாங்களேன்னதுக்கு இவர் ஒரு விளக்கம் கொடுத்தார். லாலாக்கு டோல் டொப்பி மா என்றால் என்ன பொருள்? லாலா என்றால் திருநெல்வேலியில் அல்வா கிண்டும் இடம். டோல் என்றால் அடுப்பு, டப்பி என்றால் மாவு வைக்கும் டப்பா. இந்த இடத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும் கங்கம்மா என்ற பெண்ணே, உன் இடுப்பை அடிக்கடி திருப்பிப்பார். ஏனென்றால் ஸ்டவ்விலிருந்து தீப்பிடித்து உன் ஆடை பற்றிவிடக்கூடும். அதனால்தான் அந்த கவிஞர் லாலாக்கு டோல் டொப்பிமா கங்கம்மா உன் இடுப்பை கொஞ்சம் திருப்பி பாரம்மான். கவிஞர் வாலி சத்தியமாக இப்படிலாம் நினச்சி நான் எழுதவே இல்லைடா, உங்கால் தாண்டா ரூமை போட்டு சிந்திச்சு இப்படிலாம் பாட்டுக்கு விளக்கம் கொடுத்தான். அப்படி பேசக்கூடிய ஆற்றல் மிக்க கவிஞர் இனியவன். அவரோடு இணைந்து பேச வந்திருப்பவர் புதுகை பூபாலம் என்ற அற்புதமான கலைக்குழுவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கும் என்னுடைய அன்பு தம்பி பிரகதீஸ்வரன். பாட்டு, பேச்சு, நடிப்பு எல்லாம். ஒரு கவிஞர் நல்லதோர் வீணை செய்தேன், நலங்கட புழுதியில் எரிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி அப்படிம்பார் ஒரு கவிஞர். இசையோடும் இயலோடும் நாடகத்தோடும் நடித்து காட்டும் 3 தமிழ் திறமையும் பெற்ற பிரகதீஸ்வரன். அவர் பேசுகிறப்ப நீங்கள் என்ன நிலைமைக்கு ஆளாக போகிறீங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு திரைப்பட பாடல்களை உங்களிடம் கொண்டு செல்ல இந்த அணி தயாராக இருக்கிறது. இந்த பக்கம் இலக்கிய களமே, இந்த குரூப்பு 2ம் கலந்துருக்கு. இருக்கிறது ஓலக்கொட்டாயா குரூப்பும் இருக்குது. அதே நேரத்தில் அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல் என்ற ஆத்திச்சூடியையும், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, இல்லறம் அல்லது நல்லறம் இல்லை, ஈயார் தேட்டை தீயார் கொள்வர் என்ற கொன்றை வேந்தனை ரசிக்கின்ற இலக்கிய ரசிகர்களும் இங்கு கூடி அமர்ந்திருக்கக்கூடிய அற்புதமான அவை. அவற்றை ரசிக்க வைப்பதற்கு என்னுடைய அன்பு சகோதரர் டாக்டர் மருத்துவர் ஜெயராஜமூர்த்தி. மிக அற்புதமான இலக்கியத்தில் தோய்ந்த ஒரு டாக்டர். டாக்டர்லாம் பெரும்பாலும் பேச மாட்டாங்க, அவர் தான் மிகப்பெரிய டாக்டர். டாக்டர்னா ஐயா சார் நெஞ்சு வலிக்குது சார், காலையிலேருந்து கிருகிருன்னு வருது சார். அதுக்கு சார் வாந்தி அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை வருது சார், மூச்சு திகரடிக்குது சார். அப்படின்னு மெடிசன் எழுதி கொடுத்துட்டு அந்த பக்கத்து ரூமை கை காட்டுவார் பார், அவர் தான் மிக உயர்ந்த டாக்டர். அந்த டாக்டரெல்லாம் மிஞ்சின டாக்டர் இவர். பெருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும் என்ற வள்ளலாரின் சிந்தனைகளை உலகம் முழுவதும் பரப்புகின்ற ஒரு அற்புதமான கருவியாக தன்னை மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர் ஜெயராஜமூர்த்தி. திருவெங்காடு என்ற ஒரு சின்ன கிராமத்தில் ஜெயராமன் என்ற ஆசிரியருக்கு மகனாக பிறந்து 3 அக்காவுக்கு தம்பி கொடுத்து வச்சுருக்கணும்யா. 3 அக்காவுக்கு 3வது 4வது தம்பினா செல்லம்னா செல்லம். உலகத்தில் இவருக்கு மாதிரி யாரும் இருக்க முடியாது. இன்னும் 3 அண்ணனுக்கு தங்கச்சியாக இருப்பாங்க. அதை அந்த பிள்ளைய கூட கட்டி கொடுத்த பிறகு மதிக்க மாட்டான். ஆனால் 3 அக்காவும் கல்யாணம் பண்ண பிறகு இந்த தம்பியைத்தான் இன்னும் குழந்தையாகவே அவர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட குடும்பத்தில் செல்ல தம்பியாக நல்ல மருத்துவராக இருக்கக்கூடிய எனது அருமை சகோதரர் டாக்டர் ஜெயராஜமூர்த்தி தனக்கென்று இருக்கும் அங்கீகாரத்தை எந்த இடத்திலும் பயன்படுத்தி கொள்ளாத ஒரு எளிமையான ஒரு மனிதர். அதுதான் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது. அவரோடு இணைந்து பேச வந்திருப்பவர் பேராசிரியர் முனைவர் விஜயகுமார். அவர் எப்பயும் ரொம்ப கோபமாக பேசுவார். சில மேடையில் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறப்ப அன்பார்ந்த பெரியோர்களே உங்களை நான் இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படி தான் ஆரம்பிப்பாங்க. இவர் பாணியே அப்படித்தான், கோபமாக தான் பேசுவார். ஜோக்கை கூட கோபமாக சொல்லுவார்.
அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மிக்க பேச்சாளர். எஸ்ஏ கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக இருக்கார். அவர் வேலை பார்த்த ஒரு மேல்நிலைப் பள்ளியில் படித்த 2 மாணவர்கள் தான் இன்று உலக செஸ் சாம்பியன்களாக இருக்கக்கூடிய பிரக்யானந்தா, வைஷாலி ஆகிய இருவருக்கும் ஆசிரியராக இருந்தவர். அப்படி ஒரு நல்ல பாக்கியம் பெற்றவர். 4 பேர் ரொம்ப அழகாக பேசுகிறதுக்கு வந்திருக்காங்க. அருமையாக ரசிக்க முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய எங்கள் அன்பு கவிஞர் நெல்லை ஜெயந்தா இங்கே வந்திருக்காரு. அவருடைய கவிதையில் நான் ரொம்ப நேசிக்கிற கவிதை, எல்லா மேடையிலையும் சொல்லிகிட்டே இருப்பேன். அன்று காந்தியிடம் பணம் இல்லை, இன்று காந்தி இல்லாவிட்டால் அதற்கு பெயர் பணமே இல்லை. ஒரு வரியில் இந்தியாவுடைய எக்கனாமிக்ஸை சொன்னார் பாருங்க. அவர் தான் என் அன்பு கவிஞர் நெல்லை ஜெயந்தா. இங்கே வந்து மேடையில் கேட்குறதுக்காக வந்திருக்காரு. அவர் இந்த மேடையில் இருக்க வேண்டியவர் தான். இன்னும் 2 நாள் கழித்து அவருடைய தனிச்சொற்பொழிவு இருக்கிறதுனால நாளைக்கு, அதனால தான் அவரை இங்கே வைக்க முடியல. இருந்தாலும் நடுவர் இந்த குரூப்பு, நம்ம குரூப்பு என்ன பேசுதுன்னு கேட்குறதுக்காக வந்து உட்காந்துருக்காரு. அன்பு கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களையும் எங்கள் அன்பு பாசமிக்க கவிஞர் புதுக்கோட்டையிலிருந்து வருகை இருந்திருக்கும் புதுகை ஜீவி அவர்களையும் நான் மனதார வரவேற்று, என் உயிரினும் மேலான ரசிக பெருமக்கள் உண்மையிலே ஒவ்வொரு மேடையிலையும் கைதட்ட கேட்டு கேட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரி நிலைமையை எங்களுக்கு கொடுக்கல. ஒரு நிகழ்ச்சியை, நல்ல செய்தியை சொன்னவுடன் மனமுவந்து கைதட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த அருமையான ரசிக பெருமக்களை வாழ்த்தி, எத்தனை கேமரா பாருங்கள். இவங்க தான் எனக்கு ஏகப்பட்ட அடைமொழியோடு போடுவாங்க. வச்சு செஞ்ச லியோனி, பொளந்து கட்டிய லியோனி, பிரித்து பேன் பார்த்த லியோனி, பிரித்து மேஞ்ச லியோனி, வயிறு குலுங்க சிரிக்க வைத்த லியோனி, இதுவரைக்கும் நன்றாக பேசிய லியோனி அப்படின்னு ஒரு தடவை கூட அவங்க போட்டதே இல்லை. அவங்களுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் வச்சுருப்பாங்க. ஏன்னா அப்படி வச்சா தான் நம்ம ஆள் பார்க்குறேன். நன்றாக பேசிய லியோனின்னா ஏதாவது திருக்குறளை பற்றி பேசியிருப்பாரா, அதை தள்ளி விடுமாப்பில். பொளந்து கட்டிய லியோனினா தான் யாரை பற்றி பேசியிருக்காரு பாடுறா அப்படின்ட்டு உடனே 1,00,000 பேர் 1 மணி நேரத்துக்குள்ளே 1,00,000 பேர் பார்த்துடுறேன். அதனால் அவங்க அந்த லாங்குவேஜை பயன்படுத்துகிறதுல தப்பே இல்லை. உங்களுடைய அந்த ஆர்வத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க அப்படிலாம் பயன்படுத்துகிறாங்க. அதனால் இது முடிஞ்ச பிறகு என்ன வார்த்தை இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரில. ஏன்னா முக்கியமான வார்த்தை பூரா நான் சொல்லிட்டேன். இனிமேல் ஒரு வார்த்தை அவங்க தயார் பண்ணுவாங்க. நல்ல நிகழ்ச்சியை படம் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகை நிருபர்கள், தொலைக்காட்சிக்காரர்கள், ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை சொல்லி, பேசபடியா நீயே பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு குரூப் உட்காந்துருக்கீங்க. முதலாவதாக வாழ்க்கைக்கு, வளமான வாழ்க்கைக்கு வழிகாட்டுவது இலக்கிய வளமே என்ற அணியை துவக்கி வைத்து பேராசிரியர் விஜயகுமார் உங்கள் அன்போடும் பாசத்தோடும் பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். வாங்க. பாவலர்கள் பாலூட்ட பாண்டி பழம்பதியில் காவலர்கள் தாளாட்ட, கற்ற மனங்களெனும் தொட்டிலே அன்று துயின்று மிக வளர்ந்து பட்டு போல் நாவசைத்து பால் மழலை சொல்லி வந்த கட்டி தமிழே, கவிதை பெருஞ்சுவையை 8 திக்கும் எழில் வளர்த்த பூமகளே, தொட்டிலே கிடந்த என்னை தொல்காப்பியன் படுத்த கட்டிலே கிடையென்ற கனிமகளே, கனி மணக்க பேசும் கற்றோர் அவையினிலே நடை பயில வந்திருக்கும் நான் உந்தன் இளைய மகன், உந்தன் பாதம் தொட்டு தொடங்குகிறேன் தூயவளே தமிழ் தாயே வாழியணி. சிங்கார சென்னையிலே 48வது புத்தக திருவிழாவினை பாங்கோடு நடாத்தி கொண்டிருக்கிற பபாசியை சார்ந்த பெரியோர்களே, சான்றோர்களே, இந்த புத்தக திருவிழாவை வெற்றி திருவிழாவாக மாற்றி இருக்கின்ற புத்தக பிரியர்களே, சக்தியின் வடிவங்களாக என் கண்களுக்கு தென்படுகிற தாய்மார்களே, இளமை உன் தோள்களில் இருக்கும் போதே எது நிஜம் என்பதை எட்டிவிடு, எழுதியபடிதான் நடக்கும் எல்லாம் விதிவசம் என்பதை விட்டுவிடு என்று காத்திருக்கிற இளைய பட்டாளமே, எங்கே கொஞ்சம் உங்கள் பாதங்களை பாருங்கள், என் வணக்கம் வந்து சேர்ந்திருக்கும். எல்லாரும் காலை கொஞ்சம் தேடி பாருங்க, அவர் வணக்கம்லாம் வந்துருச்சான்னு பாருங்க. உண்மையிலே ஒருத்தர் கீழே குனிஞ்சு பார்க்குறாரு வந்திருக்கான்ட்டு. அவர் சொல்கிறதெல்லாம் நம்புகிறாங்க பாருங்க மக்கள். எங்கே பாருங்கள் உங்கள் பாதங்களை, என் வணக்கம் வந்து சேர்க்கின்றிருக்கா என்று அப்படின்னா ஒருத்தர் கீழே பாருங்க. திருவள்ளுவர் திருக்குறள் எழுதுவதற்கு துணை நின்றது எழுத்தாணி. திருவாரூர் ஆழி தேர் கம்பீரமாய் நடந்து வருவதற்கு
துணை நிற்பது அச்சாணி. சினிமாவில் கொடிகட்டி பறந்தது ஹன்சிகா மோத்வானி. திண்டுக்கல்னா ஒன்று பிரியாணி, இன்னொன்று எங்கள் அண்ணன் லியோனி. எதையா முடிச்சு போடுவ? ஹன்சிகா மோத்வானி, பிரியாணி, லியோனி. அநேகமாக எங்கள் அண்ணன் டி ராஜேந்தரோட பாதிப்பு விஜயகுமார்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் ஒருத்தர் தான் இந்த ஃபார்முலாவுக்கே சொந்தக்காரர். இந்தியாவின் தலைநகர் டில்லி, செவுத்தில் ஓடுறது பள்ளி, பையங்க விளையாடுறது கில்லி, குளத்தில் பூக்கிறது அல்லி, செத்தா எரிக்கிறது கொல்லி. டில்லிக்கும் கொல்லிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அவர் அண்ணன் தான் இந்த ஃபார்முலாவை அழகாக கொண்டு வருவார். அதை எல்லாரும் கேட்கறதுக்கு லாஸ்ட்டாக ஒரு மெட்டீரியல் போடுவார், பார்த்துருக்கீங்களா? செத்தா எரிக்கிறது கொல்லி, டண்டனக்கா டனக்குனக்கா அப்படின்னா. அது மாதிரி டி ராஜேந்தர் ஃபார்முலா. வளமான வாழ்க்கைக்கு வழிகாட்டுவது இலக்கிய களம் அப்படின்னு நான் பேச வந்திருக்கிறேன். நீதிபதி அவர்களே, சினிமா பாடல் எல்லாமே வழிகாட்டுதா? நீ சிந்திச்சு பாருங்க. இலக்கியங்கள் தான் வழிகாட்டும். தமிழருடைய பெருமைய இலக்கியங்கள் தானே. தமிழருடைய மொழி வளம், தமிழர்களுடைய இலக்கியம் காட்டுகிற பண்பாட்டு வளம், தமிழ் பண்பாடு, அதுதானங்க சிறப்பு. உலகம் முழுவதும் தமிழரின் பெருமையை பேசுவது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற இலக்கிய வரிதான மிஸ்டர் இனியவர். உன்னே தான் கூப்பிடுறாரு. இங்கே உட்காந்து பத்திரம் எழுதிக்கிட்டு இருக்க. அவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இதுக்கு இணையான திரைப்பட பாடல் உன்னையால சொல்ல முடியுமா? கேட்டிருக்காரு, பதில் சொல்லணும். உலகம் வியக்கிறது தமிழனுடைய அந்த பொதுமைத்துவத்தை பார்த்து. நயாகரா நீர்வீழ்ச்சிக்கு வாசலிலே நல்வரவு என்கிற தமிழைத்தான் எழுதி போட்டிருக்கிறார். ஐநா சபையிலே யாதும் ஊரே யாவரும் கேளீர் தான் இனியவன் சொல்ற பாட்டையா ஐநா சபையில எழுதி போட்டிருக்கிறான். நீதிபதி அவர்களே, சினிமாவுக்கும் வாழ்க்கைக்கும் நிஜ வாழ்க்கைக்கும் ஒன்றுதான் வித்தியாசம். சினிமாவில் எல்லா பிரச்சனைகளையும் முடிஞ்ச பிறகுதான் திருமணம் நடக்கும். ஆனால் நிஜ வாழ்க்கையில் திருமணம் நடந்த பிறகுதான் எல்லா பிரச்சனையும் வரும். அருமையான பஞ்சு டைலாக்கியா, அடுத்த படத்தில் வச்சிட வேண்டியதுதான். நீதிபதி அவர்களே, பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சொன்னது திருக்குறள். அறிவுமதி அழகா சொல்வார், உரை ஊற்றி ஊற்றி உரை ஊற்றி ஊற்றி புளிக்க வைத்தாலும் புளிக்காத ஒரே பால் தந்தை தந்த நம் தந்தை தந்த தாய்ப்பால், அதுதான் முப்பால் என்று திருக்குறளை சொல்லுகிறாரே. அந்த திருக்குறளிலே இருக்கிற கருத்துக்கள் வாழ்க்கைக்கு வளம் காட்டுவதில்லையா? மனத்துக்கண் மாசு இளநாதல் அறம். இதைவிட எளிமையா 1.25 அடியிலே உலகத்தை அளந்து காட்டினாரே, அதுதாங்க வாழ்க்கைக்கு வழிகாட்டும். உங்க சினிமா வழிகாட்டுமா? சினிமாவை பார்த்து கொலை பண்ணேன்னு சொல்றானே, 100வது நாள் படத்தை பார்த்துட்டாங்க, இந்த கொலையை பண்ணேன்னு சொன்னானே, எந்த இலக்கியத்தை படித்து கொலை செய்தேன் என்று சொன்னான்? சினிமாவை பார்த்து தாங்க. பாட்டெல்லாம் நல்லாவா இருக்குது? நீங்க பாட்டெல்லாம் சொல்றீங்க. நான் ஒரு பாட்டு கேட்டேன் சமீபத்தில். ஏன் நாங்க கும்பலாக சுத்துவோம், ஐயோ அம்மானு கத்துவோம். நாங்க கும்பலாக சுத்துவோம், ஐயோ அம்மானு கத்துவோம். கத்துறேன்னு கேட்டா வாயிலேயே குத்துவோம். எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம். இது வாழ்க்கைக்கு வழிகாட்டுமா? நீதிபதி அவர்களே, வாழ்க்கைக்கு வழிகாட்டுவது இலக்கியங்கள், திரைப்படம் வாழ்க்கைக்கு வழிகாட்டவில்லை. பாரதிதாசன் சொல்லுவார், ஒண்டமிழ் தாய் சிலம்பொடியின் முன்னேற்றம் ஒவ்வொன்றும் உன் முன்னேற்றம். எழுந்திருவாய் இளந்தமிழா, கண்விழிப்பாய், இறந்தொழிந்த பண்டை நலம் புது புலமை அனைத்தையும் படைப்பாய், தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே. அது இலக்கிய வரி. உங்க சினிமா படத்தோட பேராவது தமிழ் வைக்கிறீங்களா? பேர் தமிழ்ல இருக்கா? பிகிலு, குத்து, வெட்டு, தம்மு, பீஸ்ட், டானு, லவ் டுடே, கிளாப்பு, சர்தாரு, பரோலு, ஒன் வே, ஒன்ஸ் மோர், ஜெயிலர், பிஸ்தா, தி பிகினிங், ஓ மை டாக், டானாக்கார, ஹாஸ்டலு, செல்ஃபி, குண்டாசு, சோட்டா, மெர்சலு, காஃபி வித் அணு, காஃபி வித் காதல். எப்படி அவ்வளோத்தையும் மனப்பாடம் பண்ண? ஏ அப்பா, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காண ஒரு படத்துக்கு பேரு. நீதிபதி அவர்களே, தமிழ் உணர்வு இருக்கிறதா? சினிமா பேரே தமிழ்ல இல்லையே சார். நீங்க என்ன சொல்ல வர்றீங்க?
ஆனால் எப்படி கவிதைகள் இன்றைக்கு சமூகத்துக்கு வழிகாட்டு. கண்ணதாசன் திரைப்பட பாடலை விட கண்ணதாசனுடைய தனிப்பாடல் சூப்பர், சிறப்பு, சிறப்பான தமிழ். நம்மால் முடியுமா என்று நீ எண்ணினால் நண்டு கூட சிரிக்கும். இலக்கிய வரிய பாருங்க. நம்மால் முடியுமா என்று நீ எண்ணினால் நண்டு கூட சிரிக்கும். நாளை விடியுமா என்று நீ எண்ணினால் நாயகன்தான் சிரிப்பான். சும்மா கிடப்பவன் சோம்பேறி, அவனிடம் சொர்க்கத்துக்கு என்ன வேலை? சுடுகின்ற கோடையில் வளைகின்ற ஏழையால் அமைந்ததே இன்பச் சோலை. கண்ணதாசனுடைய வரி. சுடுகாட்டு எலும்புதனை சோதித்து பார்த்ததிலே வடநாட்டு எலும்பு என்று வந்த எலும்பு இல்லையடி, தென்னாட்டு எலும்பு என்று தெரிந்த எலும்பு இல்லையடி. ஒரு நாட்டு மக்களுக்குள் 1000 பிரிவை எரியூட்டவில்லை எனில் என்னாலும் துன்பமடி என்று எழுதியது வாழ்க்கைக்கு வழிகாட்டுது. உங்க சினிமா என்ன வழிகாட்டுது? ஒரு பாட்டு நேற்று பார்க்கிறேன். ஒருதல காதலை தந்த இந்த தருதலை மனசுக்குள்ள வந்த, அவன் தான் தருதலை இல்லை, அப்புறம் மனசுக்குள்ள போறேன். ஒருதல காதலை தந்த இந்த தருதலை மனசுக்குள் வந்த நான் வாத்தியார், எங்க நடுவரும் வாத்தியார். அதை சொல்றேன். காதலிக்க கைடு இல்ல சொல்லி தர பாவாத்தி. உங்களை என்னையும் கூப்பிடுறேன். காதலிக்க கைடு இல்ல சொல்லித்தர வாவாத்தி. அடுத்து சொல்றான், ஏன் உசுர ஓ உசுரா தாரேன் கை மாத்தி. டாக்டர் ஐயா, அது மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்குதா? என் உசுர ஓ உசுராவும் ஓ உசுர ஏன் உசுராவும் மாத்தி தர முடியுமா? அடுத்த வரையில் சொல்றான், காதலிக்க கைடு இல்ல சொல்லி தர வாவாத்தி அப்படின்னு ஏன் கூப்பிட்றான்னா, கடைசி வரைக்கும் நான் 11th முடிக்கிற வரைக்கும் காமத்து பாலை மனப்பாட பாட்டில் வைக்கவே இல்லை. எப்போ காமத்து பால் சொல்லி கொடுத்தாங்கன்னா பிஎஸ்சி செகண்ட் இயர் படிக்கிறப்ப தான். காரணம் என்னென்னா, இந்த காதலை பற்றி சொல்லி கொடுக்கறதுக்கு வாத்தியார் இல்லை. அதனால தான் இந்த ஏக்கத்தில் பயில கூப்பிடுறேன். காதலிக்க கைடு இல்லை சொல்லித்தர வாவாத்தி. 5 சப்ஜெக்டில் 6வது சப்ஜெக்டாக இதை வையுங்கிறேன். நல்ல விளக்கம் நீதிபதி அவர்களே. இச்சுத்தா இச்சுத்தா ஒரு பாட்டு. இச்சுத்தா இச்சுத்தா கன்னத்துல இச்சுத்தா பிச்சுத்தா பிச்சுத்தா. கன்னத்தை பிச்சு தர முடியுமா? என்ன கற்பனை! அன்றைக்கு இருந்த பாடல்கள் அற்புதம், இன்னைக்கு இருக்குதா? சிலப்பதிகாரம் சொன்ன அறம் கருத்துக்கள். கோவலன் முறையில்லாத வாழ்க்கை வாழ்ந்தான், அவன் முடிவு என்ன ஆனது என்பதை சொன்னது சிலப்பதிகாரம். இயற்கை வாழ்த்து பாரதி மாதிரி சொல்ல முடியுமா? இந்த சமூகத்துக்கு சுற்றுச்சூழல் சிந்தனையை பாரதி கொண்டு வந்தான். உங்க சிந்தனை ஏதாவது திரைப்படத்தில் இருந்துச்சா? காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மழையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம் என்று பாடிய பாரதியினுடைய சுற்றுச்சூழல் சிந்தனை இன்னைக்கு இருக்கா சினிமாவில்? சினிமா என்பது குறுக்கு வழியில் யோசிக்க வைக்குது. நல்ல பாடல்களை படிங்க. இலக்கியத்தை படித்தால் உங்களுக்கு தெரியும். சீதையின் மீது கள்ளக்காதல் கொண்ட ராவணனுக்கு ஏற்பட்ட அந்த அவமானத்தை சொன்னது கம்பராமாயணம். ஏதாவது ஒன்று உங்க சினிமா சொல்லுதா? சிலப்பதிகாரத்தை புது கவிதையில் சொன்னா நீதிபதி அவர்களே. திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கலதார் சென்னி குளிவன் குறை போன்று இவ்வங்கன் உலகளித்தலான், ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடும் திகிரி போல் பொற்கோட்டு மேறு வளர்ந்திரிதலான், மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் வீங்கு நீர் வேலி உலகிற்கு அவன் குலத்தோடு ஓங்கி பறந்தொழுகிறான். இப்படிலாம் இருந்தா நம்மால் படிக்க மாட்டான்றது மு மேத்தா அவர்கள் சிலப்பதிகாரத்தையே சுருக்கி சொன்னார். இயற்கையை நேசிக்கின்ற சிலப்பதிகாரம் தொடக்கமே இயற்கை நேசிப்பு. இன்னைக்கு சினிமாவில் அப்படி ஏதாவது இருக்கா? இது 2 கருத்தோடு நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். புதுக்கவிதையில் சொன்னார் சிலப்பதிகாரத்தை மு மேத்தா அவர்கள். அந்த இலக்கியம் இன்றைக்கும் 12வது படிக்கிறப்ப நாம் படித்தது ஞாபகம் நிற்குது. ஆனால் இன்றைக்கு திரைப்பட பாடல்கள் நேற்று பெய்த மழையில் இன்றைக்கு முளைத்த காளான்களாக இருக்கின்றன. ஆனால் சிலப்பதிகாரத்தை சுருக்கி சொல்றாரு. சிலப்பதிகாரம் இது கால்களால் நடந்த கதை. கண்ணால் நகை செய்வாள் என்பதற்காகத்தான் கண்ணகி என்று பெயரிட்டார்களாம். கண்ணகி என்று பெயரிட்டதாலோ என்னவோ அந்த கண்கள் அழுது கொண்டே இருந்தன. மதுரையில் எரிந்த நெருப்பு மண்ணெண்ணெய் ஊற்றி வளர்த்ததில்லை, விழி நீர் என்னும் கண்ணெண்ணெய் ஊற்றி கண்ணகி வளர்த்தது என்று சிலப்பதிகாரத்தை சொல்லிக் கொடுத்தது இலக்கிய பாடல்கள். இது மாதிரி ஏதாவது இருக்கா? பாபர் மசூதி பிரச்சனை வந்தப்ப நெல்லை கண்ணன் ஒரு புதுக்கவிதை என்கிற இலக்கியத்திலே சொன்னார். ஐயப்பன் கோயிலுக்கு போறப்ப பாபர் எரிமலையில் பேட்டை சொல்லி பாபர் மசூதிக்கு போயிட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போறோம். அதை வச்சு சொன்னார் நெல்லை கண்ணன் 3 வரியிலே. பாபருக்கும்
ஐயப்பனுக்கும் உள்ள வழிபாட்டு உறவை பாபருக்கும் ராமருக்கும் கொஞ்சம் நீட்டி தொலையுங்களே என்று புதுக்கவிதையிலே சொன்னார் என்றால் அதுதான் வாழ்க்கை, அதுதான் வழிகாட்டுவது. நீதிபதி அவர்களே, அறிவுமதி அண்ணன் கவிதையோடு நான் முடிக்கின்றேன். அறிவுமதி அண்ணன் ஒரு கவிதையிலே சொல்லுகிறார் பாருங்கள். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று பாடிய மரபிலே அறிவுமதி சொல்கிறார் முள்ளி வாய்க்கால் படுகொலையை பற்றி. முள்ளி வாய்க்கால் முடிவில்லை, மீண்டும் பிறப்பான் தமிழ் பிள்ளை என்று முள்ளிவாய்க்கால் பிரச்சனையை சொல்லுகிறாரே, அதுதான் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவது. உழைப்பவனுக்கு மொட்டையும் கோவணமும் தான். பழனிமலையை பார்த்து சொல்றார், உழைப்பவனுக்கு கோவணம் மொட்டை உறுதி என்று உணர்த்திய முதல் உழைப்பாளி பழனிமலை முருகன் என்று ஒரு கவிஞன் சொல்லுகிறான் என்று சொன்னார். பெண்மையை போற்றியது இலக்கியங்கள், அறத்தை சொன்னது, பாசத்தை சொன்னது, பண்பை சொன்னது, நீதியை சொன்னது, எல்லாவற்றையும் சொன்னது. ஆனால் இன்றைக்கு திரைப்படங்கள் விளக்கேற்றி வைக்கிறது, இலக்கியங்கள் திரைப்படங்கள் ஊதி ஊதி முன்னேற்றத்தை தடுக்கிறது என்று சொல்லி காலத்தின் அருமை கருதி வியக்க வைத்த ரசிக பெருமக்களுக்கு நன்றி பாராட்டி, இலக்கியம்தான் வாழ்க்கைக்கு வழிகாட்டும். நன்றி, வணக்கம். இலக்கியமே என்ற அணியை துவக்கி வைத்து விஜயகுமார் ரொம்ப அழகாக சொன்னார். உதாரணத்துக்கு நட்புக்கு எத்தனையோ திரைப்பட பாடல் இருக்குது. சிவாஜி கணேசனும் பாலாஜியும் அண்ணன் தம்பியா அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பொண்ணு பார்த்துட்டு வந்து பாடுவாங்க. ஒரு பாட்டு கண்ணதாசன் எழுதியிருப்பார். இந்த பாட்டு அண்ணன் தம்பி பாடுற மாதிரி இருக்காது, நட்புக்கான பாட்டு. ஆனால் இலக்கியத்தில் நட்பு என்பதற்காக 5 அதிகாரங்களை எழுதி ஒரு குறள் இன்றைக்கி நட்புக்கு இலக்கணமாக இருக்கக்கூடிய குறள். அது என்ன குறள்? உடுக்கை இழந்தவன் கைபோல் ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. இது எல்லாரும் மனப்பாட பாட்டில் படிச்சிருப்போம். அதுக்குள்ளே இருக்க நுட்பம் என்ன தெரியுமா? உடுக்கை இழந்து கொண்டிருப்பவன் சொல்ல, உடுக்கை இழந்தவன் பாஸ்டன்ஸு. அவனுடைய உடுக்கை ஆடை போயிருச்சு. போன பிறகு அவனுடைய கை அவனுடைய மானத்தை மறைக்கிறதுக்கு எந்த இடத்துலையாவது மறைக்கணும்ட்டு அந்த கை எப்படி பயன்படுதோ அது மாதிரி நீ உன் நண்பனுக்கு உதவி செய்யணும்டா அப்படிங்கிறதான் அந்த குறளோட பொருள். நம்ம நினைக்கிறோம் வேட்டி கலண்டோன்னே வேட்டியை தூக்கி இப்படியே மறைச்சிக்குவாருன்ட்டு. உடுக்கை இழந்தவன் கை அவனுடைய அந்த உறுப்புகளை மறைக்கிறதுக்கு எவ்வளவு வேகமாக செயல்படுமோ அதனால தான் இழந்தவன்னு சொன்னார். இன்றைக்கி நான் ஒரு சம்பவம் பார்த்தேன். ஒரு கோயிலில் ஒரு கணவன் மனைவி 2 பேரும் சாமி கும்பிட்டு 2 பேரும் நல்லா விபூதி திருநீர்லாம் அடிச்சுட்டு சாமிக்கு நன்றி சொல்லிவிட்டு பைக்கில் வந்துட்டுருக்காங்க. பின்னால் அந்த மனைவி உட்காந்துருக்கா. அந்த பின்னால் உட்காந்துருக்கதை வச்சே கல்யாணம் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆயிடுச்சுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இறுக்க இடுப்பை பிடிச்சிருந்தாங்கன்னா இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்குன்னு அர்த்தம். இந்த காலரை மட்டும் பிடிச்சிருக்காங்கன்னா 5 வருஷம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த பேண்ட்டு லூப்பில் விரலை மாட்டிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க, அதெல்லாம் 10 வருஷம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஐயா பக்த சரண் சிரிக்கிறார். அப்படியே லூப்பில் மட்டும் விரலை மாட்டிட்டு பின்னாடி கம்பியை பிடிச்சிருக்காங்கன்னா 15 வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம். எதையுமே பிடிக்காமல் உட்காந்துருக்காங்கன்னா 20 வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம். காணா உளுந்து செத்தா 2 பேரும் சேர்ந்து சாம எதுக்கியா அப்படின்ட்டு இப்படி உட்காந்துருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சு 20 வருஷம் ஆனது. அது மாதிரி அந்த அம்மா இடுப்பை பிடிச்சிட்டு புது கல்யாணம் உட்காந்துட்டு வர்றாங்க. அந்த அம்மாவோட சேலை அந்த வீலில் சக்கரத்தில் சுற்றிருச்சு. சுற்றி அந்த சேலை பூரா போயிடுச்சு. அந்த அம்மாவோட மேலாடை இல்லாமல் நிற்கிறாங்க. அந்த வண்டி சாஞ்சிருச்சு. உடனே அந்த அம்மா அந்த கை 2ஐயும் இப்படி மேலே போத்திட்டு நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு 2 வீலரில் ஒரு இஸ்லாமிய சகோதரி வர்றாங்க. வந்தவங்க அந்த 2 வீலரை ஸ்டாப் பண்ணி தான் போத்திருந்த அந்த பர்தாவை எடுத்து அந்த சகோதரியின் உடம்பு மேலே போத்தி விட்டாங்க. ஒரு இஸ்லாமியர் தன்னுடைய மத அடையாளத்தை நீக்கி தன் சகோதரியின் மானத்தை காப்பாற்றினா பார்த்தீங்களா? இதுதான் இந்த தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருப்பது போன்ற இந்த உணர்வை வேறு எந்த மாநிலத்திலையும் நீங்கள் பார்க்க முடியாது. உடுக்கை இழந்தவன் கை போல் ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. என்ன அற்புதமான ஒரு இலக்கியம்! இதுக்கு இணையா திரைப்பட பாடலில் இருக்கா கேட்கணும். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இதுக்கு இணையான பாட்டு சினிமாவில் இருக்கா? நீ இருக்கிறது ஓலை கொட்டாயா,
சும்மா நடக்கிறது தவளை கட்டாயா, மஜாவா இனிக்கிறிய பஞ்சு முட்டாயா, இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லணும். சும்மா உட்காந்து இத்தண்டி ரிஜிஸ்டர் எடுத்துகிட்டு வந்து பிரயோஜனம் இல்லை. வாங்க கவிஞர் இனியவன் அவர்களே, உங்களுடைய பேச்சுக்காக மக்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். வாங்க. 48வது புத்தக கண்காட்சிக்கு என்னையும் ஒரு பேச்சாளராக அழைத்து வந்த கலைமாமணி தமிழ்நாடு பாடநூல் கழகத்துடைய தலைவர் என்னுடைய பாசத்துக்குரிய அண்ணன் டாக்டர் திண்டுக்கலை லியோனி அவர்களே, பேச்சாளர் பெருமக்களே, பார்வையாளர்களே, ரசிக பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது இன்று நேற்று கனவல்ல. 1989ஆம் ஆண்டு காயிதே மில்லத் கல்லூரியின் பின்பக்கம் ஒரு உருது பள்ளி, அந்த பள்ளியிலே பப்பாசி நடத்தக்கூடிய புத்தக கண்காட்சிக்கு நான் முதல் முறையாக போனேன். அன்று முதல் எனக்கு ஒரு ஆசை, ஒரு நாள் வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு நாள் இந்த மேடையில் ஏறிவிடுவோமா. தமிழ்நாட்டினுடைய அத்தனை மாவட்டத்தினுடைய புத்தக கண்காட்சியில் அண்ணனுடைய அருளால் பேசிவிட்டேன். சென்னையை தவிர நான் சென்னை வாசி. எனக்கு ஒவ்வொரு முறை இங்கே வருகின்ற பொழுதும் அங்கே நின்று கொண்டு நான் ஒரு காலத்தில் இந்த மேடையில் பேசுவேனா, நான் ஒரு காலத்தில் பேசுவேனா, என்னுடைய கனவை நினைவாக்கிய கடவுளாக காட்சி அளிக்கின்ற நறுவடு பெருந்தகைக்கு மீண்டும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் வந்து உட்கார்ந்த உடனே நடுவர் அவர்களுக்கு ஒரு புக்கு கொடுத்தாங்க. கீழே கவிஞர் ஜீவி எழுதிய ஒரு புத்தகம். சின்ன வயசுலேருந்தே வழக்கமாக பக்கத்து பேப்பரை பார்த்து பிட் அடித்த பழக்கத்தின் காரணமாக அவர் கொடுத்த புக்கை என் கையில் கொடுத்தாங்க. அவங்களுடைய உதவியாளர்கிட்ட கொடுக்க சொல்லி டக்குன்னு அப்படி திருப்பி பார்த்தேன். அதில் 3 லைன் எழுதியிருந்தார். ஒரு சின்ன கவிதை. இவ்வளவு சுருக்கமாக உங்கள் இலக்கியத்தை நீங்கள் தேடினாலும் கிடைக்காது. புருவமே இவ்வளவு அழகு என்றால் உருவம் கேள்விக்குறி. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இந்த கவிஞன் புருவத்தையே இவ்வளோ ரசிச்சிருக்கான அவளோட எண்ணம் பாருங்க. புருவமே இவ்வளவு அழகு என்றால் உருவம். இவங்க உட்காந்துக்கிட்டு 200 பக்கம் 300 பக்கம் சொல்லிட்டு இருப்பாங்க. இது எவன் படிக்கிறது நேரங்குது? இதில் வேற எங்களுடைய நான் வடசென்னைக்காரன், எனக்கு மனசு புண்படுற மாதிரி நடுவர் பேசிட்டார். வடசென்னையில் கேட்டாங்களா, என்ன லியோனி சாரே நாஸ்டா துண்ணியா அப்படின்னாரா. நான் சத்தியமாக சொல்லுகிறேன், இது போன்ற தமிழை உலகத்தில் நீங்கள் எங்கும் கேட்க முடியாது. நாஸ்தா என்ற வார்த்தையை சாதாரணமாக நீங்கள் எடைபட முடியாது நண்பர்களே. நான் இஷ்டப்பட்டால் நாஸ்தா. ஆட ஆண்டவனே ஐயா, மெட்ராஸ்காரங்களே, நாஸ்டா துண்ணவங்களே, உங்களை நான் கேட்குறேன், நான் இஷ்டப்பட்டதை சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்களாம். இல்லை, நான் சாப்பிட்டியான்னு கேட்கல, அவன் துண்ணியான்னு கேட்டான். உண்ணுவது வேறு, துண்ணுவது வேறு. ஞாபகத்தை வச்சுக்க. உண்ணுவது என்பது ஒரு அளவோடு சாப்பிடுவது உண்ணுவது. நான் இஷ்டப்பட்டதற்காக கண்டதையும் சாப்பிட்டுட்டீங்களா லியோனி சார் என்று உங்களுடைய உடல் நலத்தின் மீது அக்கறை உள்ள ஒரு வடசென்னைக்காரன் கேட்டதை இந்த மேடையில் நீங்கள் அவமானப்படுத்தி விட்டீர்கள். நல்ல வேலை இதை திருக்குறளோடு ஒப்பிடாமல் விட்டார். யாகாவர் ஆயினும் நாகாக்க அப்படிங்கிறத சேர்த்து சொன்ன பாட்டுங்க அதுன்னு. இல்லை, நீங்கள் எளிமையாக சொல்லியிருக்கீங்களா ஒரு இலக்கியத்தை? சார் டாக்டர் இருக்காரு, டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு பையன் போயிட்டு டாக்டர்கிட்ட சொல்லணும், அவனுக்கு லூஸ் மோஷன் ஆகுது. போயிட்டு சார் பேதி ஆகுது சார் சொல்ல முடியாது சார். அவன் மாடர்ன் டெக்னாலஜியாக சொல்லுவான், டாக்டர் இன்னைக்கு காலையிலேருந்து அன்லிமிட்டட் அன்கோயிங்காக இருக்குது, புது புது ரிங்டோனாக கேட்குது, வயிற்றில் பேலன்ஸே இல்லை, எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணாலும் பேலன்ஸ் ஜீரோவே காட்டுது, எனக்கு இந்த ஆஃபர் வேணாம், தயவுசெய்து டிஸ்கனெக்ட் பண்ணுங்க. டாக்டருக்கு புரியுமா புரியாதா சார்? நான் வந்து சங்க இலக்கியத்திலேருந்து எழுதி உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா டாக்டர் அவர் ஃபைலை எடுத்து பார்த்து இது விளக்கத்தை எடுத்துக்கொள்ள நோயாளி வேறு டாக்டர்கிட்ட போயிடுவான். அவர் என்ன கேட்குறாரு, மொபைல் ஃபோனுக்கும் வாழ்க்கைக்கும் சேர்த்து ஒரே கவிதையாக சொன்னார் பாருங்க, அருமை. நீங்கள் எங்களுடைய பாட்டு வந்து நயாகரா நீர்வீழ்ச்சியில் எழுதியிருக்காங்களே, உங்கள் பாட்டு அப்படி இருக்கா? இருக்கு. டர்பன் மாநாட்டில் கருப்பினர்கள் மட்டுமே கலந்து கொண்ட மாநாட்டில் ஒரு பாட்டு போட்டாங்க நண்பர்களே. இது உண்மை சம்பவம். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, உன் கண்ணு ரெண்டும் என்ன மயக்கும் 1000 வாட்ஸ் பவரு. நீங்கள், நான் உங்களுக்கு ஒரு உண்மை செய்தி சொல்கிறேன். நானும் அண்ணன் லியோனி அவர்களோட சேர்ந்து ஒரு நாட்டுக்கு போயிருந்தோம், ஜாம்பியான்னு ஒரு நாட்டு. அந்த நாட்டுடைய விமானத்தில் ஏறிய பிறகு எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்ன தெரியுமா,
அந்த நாட்டுடைய நிறைய பயணிகள் வந்தாங்க. அப்போ நினச்சிக்கிட்டேன் நாமெல்லாம் எம்ஜிஆர் கலர்றான்னு. சார் அங்கே ஒரு அருமையான ஒரு காதல் மலர்ந்தது. அந்த காதலை கெடுத்தவர் நம்முடைய மதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய நடுவர் அவர்கள். பிரான்சிஸ்கான ஒரு பொண்ணு என்னை கவனிச்சுக்கிடுச்சு சார். 16 மணி நேரம் என் தாயை விட அழகாகவே கவனிச்சுக்கிச்சு. என் மனைவிடைய மேலாகவே கவனித்து கொண்டாள் என்னை. அப்பப்போ வந்து சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, தூங்குறீங்களான்னு. நடுவரை கூட கவனிக்கல, அது வேற விஷயம். என்னன்னா அவர் கலர் அது மாதிரி. எத்தனை தடவை கேட்டாலும் கொடுத்துச்சு சாப்பாடு. ஒன் மோர், எஸ் ப்ளீஸ் அப்படிங்க. நான் வந்து ஒன் மோர், நோ. என்னடா அது அப்படின்ட்டு நானும் யோசித்து பார்த்தேன். அந்த அம்மாவும் இவரும் ஒரே கலரு. அது என்ன நினச்சிருச்சுன்னா நம்ம நாட்டு சொந்தக்காரர் இவர் அப்படின்னு கவனிப்பு ஓவராக இருந்துச்சு. நான் கொஞ்சம் கலர் ஆகிட்டேன். எனக்கு வந்து ஒரு தடவைக்கு மேலே சாப்பாடு தரல. டாக்டர்லாம் போயிருந்தா பட்னியாக தான் போட்டிருக்கான் அந்த அம்மா. இந்த கலரை அந்த அம்மா வந்து மதிச்சிருக்குமா? அமெரிக்காக்காரரு இவருக்கு ஒரு குன்னு கூட கொடுக்காதாட்டு. அதனால் பிரான்சிஸ்காவை இன்னும் நினச்சிக்கிட்டு இருக்காரு பாருங்க. 15 வருஷம் ஆகுது நாங்கள் போயிட்டு வந்து. நடுவர் அவர்களே, தமிழன் கருப்பாக தான் இருப்பான். இது மண்ணோட அடையாளம். இன்னொன்று என்ன தெரியுங்களா, கருப்பாக இருக்கிறவங்க கவலைப்படாதீங்க. எல்லா கலரும் சேர்ந்தால் கருப்பாயிடும். நம்ம எல்லா கலருக்கும் சொந்தக்காரர்கள், அவங்க ஒரு கலருக்கு மட்டுமே சொந்தக்காரர்கள். அவர் சொன்னாருங்க இல்லையா, இன்னைக்கு பாட்டு எழுதுறாங்க, எவ்வளவு ஆபாசமாக இருக்கிறது. இச்சித்தா இச்சித்தா கன்னத்தில் இச்சித்தா, பிச்சித்தா பிச்சித்தா கண்ணங்களை பிச்சித்தா. நான் கேட்குறேன், இது போன்ற ஒரு இலக்கிய அன்பான ஒரு பாட்டு இலக்கியத்தில் இருக்கா? நான் கேட்குறேன் திருப்பி. ஏங்க அந்த காதலி என்ன சொல்கிறாள்? இச்சித்தா இச்சித்தா, முத்தம் கொடு. எங்க? கன்னத்தில் இச்சித்தா. ஆனால் நீ இப்போது என்னுடைய காதலன், கணவன் அல்ல. இப்போது எப்படி கொடுக்க வேண்டும் என்றால் பிச்சித்தா பிச்சித்தா, இப்படி பிச்சு, அவ்வளவுதானங்க. இந்த கண்ணியம் உங்கள் இலக்கியத்தில் எங்கே இருக்கிறது? இது உடனே அவருக்கு விஜயகுமாருக்கு எங்கேயோ கிடைக்கல அந்த ஆதங்கத்தை. ஆனால் இன்னைக்கு பாட்டு எழுதுகிற கவிஞர்கள்லாம் எங்கள் நெல்லை ஜெயந்தா உட்பட கண்டிப்பாக உனக்கு ஒரு பெரிய செலை வச்சுருவாங்க ஐயா. ஏன்னா ஒவ்வொரு பாட்டுக்கும் எப்படித்தான் ரூமை போட்டு உட்காந்து சிந்திச்சு இப்படி விளக்கம் கொடுக்குறியா? இல்லை நடுவர்களே, இவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா, இலக்கியங்களில் தமிழனுக்கு ஒரு பெரிய பங்கு என்னன்னா, தன்னை தானே சுய பரிசோதனை செய்து கொள்வான். நாம் வந்து இலக்கியத்தை நான் குறை சொல்லவில்லை, ஆனால் குற்றம் இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்போ டாக்டர் இருக்கார், எதிரணியில் டாக்டர் இருக்கார். நான் டாக்டரிடமே கேட்கின்றேன், இதுவரை எல்லாவற்றையும் அளக்குகின்ற கருவியை வைத்திருக்கிறார்களே, மனதை அளக்கின்ற கருவி இருக்கிறதா? மனசுன்னு ஒன்று இருக்கா? இருக்கு, எல்லார்ட்டுமே இருக்கு. மனம் ஒன்று இருக்குது, இதயம் இல்லை, மனம் என்ற ஒரு இருக்கிறது. ஆனால் அளக்கக்கூடிய கருவி இந்த உலகத்தில் இது இருக்கா? ஆனால் கண்ணதாசன் சொல்றா, நெஞ்சிலே நஞ்சை வைத்து நாவிலே அன்பை வைத்து நல்லவர் போல் நடிப்பார் ஞான தங்கமே. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. எல்லாருமே நீங்க உங்க ஆபீஸ்ல நல்லா உத்து பாருங்க, 30% பேர் கூடவே இருப்பான். அவன் ஒருத்தர் 2 பேர் ரொம்ப பக்கத்திலே இருப்பான், நம்ம தோல்விலே கை போட்டிருப்பான். இவனை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஒருவன் கடவுளிடம் வேண்டினான், கடவுளே எனக்கு நான் எதிரியை சமாளித்துக் கொள்கின்றேன், தயவு செய்து துரோகிகளை அடையாளம் காட்டிவிடு ஏனென்று சொன்னால் அவன் எங்கே இருப்பான் என்று யாருக்குமே தெரியாது. எப்படி ஒரு காந்திக்கு கோட்சேவோ, ஒரு இயேசுநாதருக்கு ஒரு யூதாசோ அப்படி இருப்பார்கள் என்று கண்ணதாசன் யோசிக்கிறார். நான் இன்னும் கேட்கின்றேன், சிலப்பதிகாரத்துடைய சாராம்சம் என்ன? ஊழ்வினை ஊர்த்தி வந்து ஊத்துமா? உறுத்தி வந்து ஊட்டும். என்ன பாவம் பண்ணா? தப்பான தீர்ப்பு சொன்னா செத்து போயிட்டான். என்னுடைய கேள்வி, பாண்டிய மன்னன் இறந்ததற்கு நான் கவலைப்படவில்லை. இலக்கியவாதிகள் பதில் சொல்லுங்கள். கண்ணகி என்ன பாவம் செய்தார்? ஒரு குழந்தையை கோவலனுக்காக பெற்றெடுத்த மாதவி செய்த குற்றம் என்ன? ஊழ்வினை ஊட்டுமா? என்னங்க நீங்க பேசுறீங்க? ஒருத்தரை சாவடிக்கிறதுக்காக 2 பிள்ளைகளை தெருவில் விட்டீங்க நீங்க. அப்புறம் வந்து ஜாலியாக வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கிறீங்க. ஆனால் திரைப்படத்தில் இந்த திரைப்பட காட்சி எடுக்கிறார், கலைஞர் எடுக்கிறார். பூம்புகார் திரைப்படத்தில் ஒரு காட்சி பாட்டு எழுதுறார், நீதியே நீ இன்னும் இருக்கின்றாயா, இல்லை நீயும் அந்த கொலைகளத்தில் உயிர் விட்டாயா, அன்று கொள்ளும் அரசின் ஆணை வென்று விட்டது, நின்று கொள்ளும் தெய்வம் எங்கே சென்று விட்டதுன்னு எழுதுறார் கவிஞர், கலைஞர் எழுதுறார். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பாடகி, அந்த அம்மையார் வந்து பாட்டை பார்த்த உடனே கேட்குறாங்க, இந்த பாட்டை எழுதியது யார்? அப்போ சொல்றாங்க, கருணாநிதி என்ற ஒரு இளைஞர் எழுதினார். அவரை கூப்பிடுங்க. தம்பி என்ன இது?
என்ன எழுதியிருக்கீங்க? நான் பெரிய முருக பக்தர். அன்று கொள்ளும் அரசின் ஆணை வென்று விட்டது, நின்று கொள்ளும் தெய்வம் எங்கே சென்று விட்டது என்று சொல்றீங்களே, என் அப்பன் முருகன் இல்லையா? கொடிக்குளம் கோகுலம் என்று அழைக்கப்பட்ட அம்மையார் கேட்ட கேள்வி கலைஞர் ஒன்றுமே செய்யவில்லை. சரி, நான் மாற்றி தருகிறேன். எழுதுகிறார், அன்று கொள்ளும் அரசின் ஆணை வென்று விட்டது, நின்று கொள்ளும் தெய்வம் இங்கே வந்து விட்டது என்று கண்ணகியை கடவுளாக காட்டுகிறார் என்று சொன்னால் சிலப்பதிகாரம் சாராம்சம் என்ன தெரியுமா? மண்ணில் பிறந்தவன் கடவுளாக உயர்த்தப்படுவான் என்று திரைப்படம் சொன்னது. நீங்கள் கண்ணகியை விதவியாக மாற்றிவிட்டீர்கள். அவ்வளவுதான் நடந்தது. நண்பர்களே, ஒன்று கேட்கிறேன், ஒரு குரல், ஒரு இலக்கியத்தில் நீங்கள் சொல்லுங்கள், இதுவரைக்கும் அண்ணன் தங்கை பாசத்தை சொன்ன இலக்கியம் சொல்லுங்க தயவு செய்து. சார், பாசமலர் ஒரு படம், சிவாஜி கணேசன் கன்னத்தில் கை வச்சுட்டு இருப்பாரு. இந்த அழகுக்கு ஒரு இழகான ஒரு அழகு ஒருத்தர் இருக்க முடியுமா சார்? சிறகில் எனை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா, கனவில் நினையாத காலம் இடை வந்த பிரித்த கதை சொல்லவா. எனக்கு கண்ணதாசனை ரொம்ப பிடிக்கின்ற வரி என்ன தெரியுமா? கண்ணின் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா. கண்ணுக்குள்ள இருக்கிற மணிக்கு எங்க நிழல் இருக்கும்? அண்ணன் தங்கச்சி பாசம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. 1000 இருக்குல்ல சார். என் முன்னாடி திட்டுவா, இன்னும் அவன் தங்கச்சிக்கு செய்துட்டே இருக்கியே. 1000 இருந்தாலும் நாங்கள் கண்ணின் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமாடா. எங்க அக்காவுக்கு ஒரு பிரச்சனை, அவர் சொன்னார் பார்த்தீங்களா, டாக்டருக்கு 3 அக்காங்க, விட்டுருவாங்களா? ஐயா, தங்கச்சி அது 2 பேரும் வந்து கைவீசமா கைவீசுனா அழுதுகிட்டு பாடுற பாட்டு. தன் தங்கை தூங்குறதுக்கு கண்ணதாசன் எழுதியிருப்பார் பாருங்க ஒரு பாட்டு. அடராடா, இந்த பாட்டை கேட்டு ரசிக்காத அண்ணன்கள் உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட பாட்டு சினிமாயா மாதிரி இலக்கியத்தில் உண்டா? நடுவர் அவர்களே, இலக்கியங்கள் ஒரு சாராரை மட்டுமே வளர்த்திருக்கிறது. ஒரு ஆண் சமூகம், ஒரு தலைவன், ஒரு மன்னன், அப்படிதான் வளர்த்திருக்கு. இங்கே திரைப்படங்கள், நாங்கள் சிவப்பாக இருந்த எம்ஜிஆரை ஹீரோவாக்கினோம், கருப்பாக இருந்த ரஜினிகாந்தை சூப்பர் ஸ்டார் ஆக்கினோம், பரோட்டா சூரியை கூட ஹீரோவாக மாற்றி இருக்கின்றோம். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் உங்களிடம் ஏற்றத்தாழ்வு இருந்தது, எங்களிடம் ஏற்றத்தாழ்வு என்பதே கிடையாது. நான் இன்னும் சொல்றேன், மனிதன் எவ்வளவு மோசமானவன் தெரியுங்களா? கடவுளுக்கு காணிக்கை கொடுக்கின்ற பொழுது தனக்குனா மட்டும் முடி கொடுப்பான், ஆனால் ஆடு மாடு மட்டும் தலையை வெட்டுவான். என்னன்னா, அவனுக்கு ஒன்று நல்லது நடக்கணும்னா யாரை வேணாலும் அழிப்பான் என்பதை மனிதன் எப்போதுமே நிர்ணயித்துக் கொண்டே இருக்கின்றான். ஒன்றை சொல்லுகின்ற நண்பர்களே, நடுவர் அவர்கள் கேட்டார், இன்றைக்கு வந்த பாடல்கள் என்ன செய்கிறது? இன்றைக்கு ஒரு பாடல் வந்து பிரபலமாக இருக்கிறது, நீ இருக்கிறிய ஓலை கொட்டாயா. நீங்க பாடுகிற நடுவர், எனக்கு திரும்ப அந்த வரிகள் எனக்கு சரியா சொல்லணும். நீ இருக்கிறிய ஓலை கொட்டாயா. என் ஞாபக நினைவாற்றலுக்கு பரிச்சை வைக்கிற அப்படியே பட்டுன்னு கம்பராமாயணத்தில் 160வது பாட்டு சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதுங்களா? கம்பராமாயணத்தில் 160வது பாட்டு. உன்பெரும் தேவி என்னும் உரிமைக்கும் உன்னை பெற்ற மண்பெரும் அருகே என்னும் வாய்மைக்கும் மிதிலை மன்னன் தன்பெரும் தனையை என்னும் தகைமைக்கும் தகைமை சான்றால் என்பெரும் தெய்வம் ஐயா இன்னமும் கேட்டி என்பான். போச்சா? புரியுதா? நான் ஏன் பேச்சாளர்? எத்தனாவது பாட்டு நீ செக் பண்ணிக்க போ. இப்போ புரியுதுங்களா நான் ஏன் பேச்சாளர் இருக்கிறேன், அவர் ஏன் நடுவராகிறாருன்னு? நடுவர் அவர்களே, நான் கேட்கின்றேன், இந்த பாட்டை போன்ற ஒரு பாட்டு உங்கள் இலக்கியத்தில் காட்டுங்கள். நீ இருக்கிறிய ஓலை கொட்டாயா. நீ வாழ்கின்ற வாழ்க்கை என்பது ரொம்ப எளிமையான வாழ்க்கை. ஆனால் நடக்கிறிய தவளை கொட்டாயா. பெண் எப்பொழுதும் மான் போல் துள்ளி துள்ளி ஓடுவாள். ஆனால் இந்த பெண் ஓடுகின்ற குடிசை இருக்கிறது ரொம்ப சின்னதாக இருக்காது, மான் மாதிரி ஓட முடியாது. நீ அளந்து அளந்து தவளை கொட்டா மாதிரி தாவி தாவி ஓடுகிறீங்க சார். அடுத்த வரி எழுதியிருக்காம பாருங்க, நீங்க எந்த இலக்கியத்தில் கிடையாதுங்க. மஜாவா டிக்கிறிய பஞ்சு முட்டாயா. பஞ்சு முட்டாய் நீங்க உத்து பாருங்க, கீழே ஒரு குச்சி இருக்கும், மேலே கலர்ஃபுல்லாக இருக்கும். பெண் என்பவள் அழகானவள், ஆனால் கம்பீரமாக நிற்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சமூகத்துடைய எல்லா சவால்களையும் பெண் பார்த்து நிற்க வேண்டும், எதிர்த்து நிற்க வேண்டும். மஜாவா நிக்கிறிய பஞ்சு முட்டாயா. கோஜாவா படுத்துக்கிற ஓ மடியில சாஞ்சி. எவ்வளோ கேட்கலாம் பாருங்க. நீ தாய் போல காப்பாத்து, நான் உனியில் மடியில் குழந்தை மாதிரி படுத்துக்கிறேன். சும்மா வாட்டமா இருக்கிறிய வாட்டர் பாக்கெட்டு மூஞ்சி இங்க வைக்கிறா சார், இங்க நிக்கிறா கவிஞன். நான் கேட்கின்றேன், இந்த வார்த்தைக்கு இலக்கணமான ஒரு இலக்கியத்தில் சொல்லுங்க. நீங்க மெரினா பீச்சில் போய் பாருங்க, காதலியோட மடியில் காதலன் படுத்துக்கிட்டு, நம்ம கூட படுத்திருப்போம் வீட்டில் லவ் பண்ணும்போது, இந்த கண்ணத்தை அப்படி பிடிச்சிங்கன்னு வச்சுங்களேன், அப்படி அமுக்கணும் வச்சுங்களேன், டப்புக்கு திருப்பி வந்துடும். நீங்கள் இந்த வாட்டர் பாக்கெட் அமைக்க பாருங்களேன், அப்படி அமுக்கணும் திருப்பி வந்துடும், அமுக்கணும் திருப்பி வந்துடும். சும்மா வாட்டமாக இருக்கிறீங்க வாட்டர் பாக்கெட் மூஞ்சி. ஆனால் இதில் ஒரு சுகாதார சானிட்டரி ஒரு அறிவியல் உண்மை ஒன்று சொல்கிறான்.
என்னை மீனை போல ஆஞ்சி, என்னை மீனை போல ஆஞ்சி, என்னை மீனை போல ஆஞ்சி, என்னை மீன் 5 முறை சொல்கிறான் சார். நான் காசிமேடு பகுதியை சார்ந்தவன், எனக்கு தெரியும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த மீன் கெட்டு போகாமல் இருக்குது ஃபார்மாலின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கலை போட்டுருவாங்க. அந்த காதலன் தன்னுடைய காதலிட்ட சொல்கிறான், இந்த சமூகத்துடைய எல்லா அழுக்குகளும் என் மீது படிந்து விட்டது. எப்படி அந்த ஃபார்மாலின் கலக்கப்பட்ட மீனை 5 முறை தேய்த்து தேய்த்து கழுவுவார்களோ அது போன்ற உன் அன்பால் என்னை தேய்த்து தேய்த்து கழுவு என்று சொல்லுகிறான். ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன் நண்பர்களே. கவிஞர் வாலி அவர் எழுதுகிறார், அவர் பிறந்த போது நடந்த சம்பவத்தை அவர் சொன்னது. அண்ணன் நெல்லை ஜெயந்தா அவர் தான் பேட்டி எடுத்தார், அந்த காட்சியை நான் பார்த்தேன். அவர் சொன்னார், அவர் பிறந்த போது அவங்க அம்மாவுக்கு ஜன்னி வந்துடுச்சு. அவங்க அப்பா சீனிவாச ஐயங்கார் குழந்தை பிறந்துட்டு இருக்கு, ஜன்னி வந்திருக்கு, தாய்ப்பால் கொடுக்க முடியாதுன்னு உடனே அவருக்கு கீழே இருந்த இப்ராஹிம் என்ற ஒருத்தர்கிட்ட கொடுக்குறார், எப்படியாவது நீ குழந்தையை காப்பாற்று. இப்ராஹிம் கொண்டு போய் தன்னுடைய மனைவி பாத்திமாவுக்கிட்ட கொடுக்குறாங்க. பாத்திமா ஒரு பக்கத்தில் தான் பெற்ற பிள்ளைக்கு பாலையும், ஒரு பக்கத்தில் சீனிவாச ஐயங்காருடைய பெற்றெடுத்த வாலி என்ற அந்த பிள்ளைக்கும் பால் கொடுக்கிறார். நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது அதற்கு பிறகு வளர்ந்த வாலி அவர்கள் எழுதுகிறார், அல்லாஹ் அல்லாஹ் நீ இல்லாத இடமே இல்லை, நீதானே உலகத்தின் எல்லை என்று ஒரு இஸ்லாமிய பாடலை இவ்வளவு தெளிவாக எழுத முடியும் என்று சொன்னால், ஒரு மனிதனை பிறக்கும் போது ஒரு கரு இருக்கிறது அல்லவா, அந்த கருவிலே நல்ல எண்ணங்களை ஊற்றி வளர்க்கக்கூடிய ஆற்றல் எங்களுடைய திரைப்பட பாடலுக்கே இருக்கிறது என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இனியவா, நீ வேணா அடுத்த புத்தக திருவிழாவில் உன் புக்கு ஒரு ஸ்டாலில் இருக்கணும். அது எதை பற்றி இருக்கணும்னா, இப்பொழுது எழுதும் கவிஞர்களின் பாடலுக்கு இனியவன் உரை அப்படின்னு போட்டு ஒவ்வொரு பாட்டுக்கும் நீ உரை எழுதி அந்த பாட்டை பாசிட்டிவாக மக்களை ரசிக்க வைக்கிறதுக்கு நீ ஒரு புக்கை போடப்பா. அடுத்த தடவை பப்பாசியில் அந்த புக்கை ரிலீஸ் பண்ணி உனக்கு அந்த அடுத்த ஸ்டாலில் அதை கொண்டு வர போயிடும். ஏன்னா ஓலக்கொட்டாய் பாட்டுக்கே நீ விளக்கம் சொல்லிட்டீன்னா இனி என்ன எழுதினாலும் அதுக்கு நீ உன்னையால் விளக்கம் சொல்ல முடியும். காரணம், திரைப்படம் ஒரு விரிந்த களம், அதில் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம் பாட்டு. அதில் பாண்டியராஜன் எழுதின படத்தில் ஆண்பாவம்ங்கிற படத்தில் இளையராஜா பாடியிருப்பார், சண்முக பிரியா ராகம். ஒரு பாட்டு எழுதுகிற சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கி 83 வயசாகுது, இன்றைக்கி விஜய் சேதுபதிக்கு பாட்டு பாடுறாரியா இளையராஜா. என்ன பாட்டு! அந்த பாட்டு பாருங்கள், நல்லதுக்கும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், கெட்டதுக்கும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பாடுறேன், கேளுங்களேன். தினமும் ஓனனப்பு, வெளியே சொல்லவும் வழி இல்லை, வெளியே வரவும் முடியலை, உள்ளுக்குள்ளே துடிப்பும் கணக்கில்லை. இப்போ நான் என்ன பாட்டு பாடுறப்ப என் துணைவியார் வர்றாங்க பாருங்கள். தினம் ஓனனப்புன்னா கரெக்டாக வர்றாங்க. அவங்க இல்லைன்னு நினச்சி நான் பாடிக்கிட்டு இருந்தேன், கரெக்டாக உள்ளே வந்துட்டாங்க. படுத்துகிற பாடு பொருட்களை என்ன அர்த்தம்னா, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், வெளியவே வர முடியல அப்படின்னு எடுத்துக்கலாம். தினமும் ஓ நினப்பு, நீ என்னை படுத்துகிற பாடிய என்னை பொருட்களை, என்னையால் உன்னை விட்டு வெளியவே வர முடியல அப்படியும் எடுத்துக்கலாம். உன் இம்சை தாங்க முடியலன்னு எடுத்துக்கலாம். அப்படி எழுதியிருக்காரு, அவரே எழுதி இசையமைச்ச பாட்டு. அதனால் சினிமா பாட்டில் சொல்லாத விஷயமே இல்லை. மனசாட்சிக்கு கண்ணதாசன் எழுதின மாதிரி வேறு எந்த கவிஞனும் உலகத்தில் எழுதினதே கிடையாது. உனக்கு நீதான் நீதிபதின்னு எழுதினார் கண்ணதாசன். பதில் சொல்லணும், எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் ஜெயராஜமூர்த்தி உங்கள் பலத்த கரவழியோடு இலக்கிய அணியை நிறைவு செய்ய வருகிறார். பார்த்தாலும் நினைந்தாலும் படித்தாலும் படிக்க பக்கம் நின்று கேட்டாலும் பொரிந்து உள் உணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவை கரும்பே வேர்த்து ஆவி மயங்காது கனிந்த நறுங்கனியை மெய்மை அறிவானந்தம் விளக்கும் அருளமுதே தீர்த்தாவென்று அன்பரலாம் தொழ பொதுவில் நடிக்கும் தெய்வ நடத்தரசே என் சிறுமொழி ஏற்றருளே. வள்ளலாரின் அருட்பா வரிகளை இங்கே நினைவுகூர விரும்புகின்றேன். இனிமை தமிழ்மொழி எமது, எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்தல் அமுது, கனியை பிழிந்திட்ட சாறு எங்கள் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேறு, தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழிலும் வேறெங்கும் யாம் கண்டதில்லை, நனியுண்டு நனியுண்டு காதல் தமிழ்நாட்டினர் யாவருக்குமே தமிழ் மீதில் உயிர் தமிழே உன்னையும் வணங்கி மகிழ்கின்றேன். நடுவர் அவர்களே, மிக அருமையான ஒரு தலைப்பு.
வாழ்க்கைக்கு எது வழிகாட்டுகிறது? அதுதான் கேள்வி. திரை இசையா அல்லது இலக்கிய வளமா? வந்தார் நம்ம இனியவன், பேர் நல்லா தூய தமிழில் வச்சிருக்கிறார். இவர் விளக்கம் கொடுக்கறத பார்த்தா ஓலை கொட்டாயா தவளை கொட்டாயா, என்னையா இது சம்பந்தமே இல்லை. அவங்க அப்பா நல்ல பேர் வச்சிருக்காருங்க, இனியவன். எனக்கே பொறாமையாக இருக்கும், எனக்கு கூட அந்த மாதிரி நல்ல பேர் இல்லையே. சம்பந்தம் இல்லாமல் பேசினார். ஏங்க லூஸ் மோஷன் எவனுக்கோ வந்துச்சான், டாக்டர்கிட்ட போனாரன், அதுக்கும் சினிமாவுக்கு என்னையா சம்மந்தம்? நீங்களே எல்லாரும் கை தட்டுறீங்க, நீங்கள் எதை சொன்னாலும் கை தட்டுறீங்க, சிரிக்கிறீங்க. அதனால் அவர் இஷ்டத்துக்கு அடிச்சு விட்றாரு. ஹைக்கூ கவிதை இன்னைக்கு நிறைய வரிகள் எழுதி வந்ததை, அதாவது விருத்தப்பாக்கள், அதை வெண்பாவாக சுருக்கினார்கள். குரல் வெண்பானா 1.25 அடி அற்புதமாக விஜயகுமார் அவர்கள் சொன்னார்கள். ஒரு ஹைக்கூ கவிதையை சொல்லி அதை பற்றி சொல்லி அதை சினிமா பாடலோடு சேர்த்து புனைந்து விட்டார். ஹைக்கூ என்பது வேறு, அது இலக்கிய தரம் வாய்ந்தது, ஒன்றுமே இல்லை. ரொம்ப சிம்பிளாக வாலி ஒரு கவிதையில் சொல்கிறாரு கோவலனை பற்றி. புகாரில் பிறந்தான், புகாரில் இறந்தான். அருமையான வரி. புகார்னா பூம்புகாரில் பிறந்தவன், புகாரில் இறங்கினா ஒருத்தவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட், இவன் சிலம்பை திருடி விட்டான் என்று அந்த பொற்கொல்லன் சொன்னதால் அந்த புகாரில் இறந்தான். அது அற்புதமான ஒரு ஹைக்கூ கவிதை அல்லவா? 6 அதை பற்றி எழுதுகின்ற போது கவிக்கோ அப்துல் ரஹ்மான், நீர் எழுதுகின்ற ஒரு வரி கவிதை 6. என்ன அற்புதம் பாருங்க, என்ன ஒரு சிந்தனை. அதெல்லாம் ஹைக்கூயா, திரைப்பட பாடல் அல்ல. இன்னொரு விஷயம், இங்கே ஹைக்கூ கவிதைகள் மற்ற கவிதைகள் எல்லாம் இலக்கியத்தில் வந்துவிடுகின்றன. இலக்கியம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கடல். அது என்றைக்கு தொடங்கியது? கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. காமஞ்சான்ற கடைக்கோட்காலை ஏமஞ்சான்ற மக்களோடு துவன்றி அறம்பூரி சுற்றமுடு கிழவனும் கிழத்தையும் சிறந்தது பயிற்றல் இறந்ததன் பயனே என்று தொல்காப்பியம் கிமு 5ஆம் நூற்றாண்டு. பல அறிஞர்கள், தமிழறிஞர்கள் தொல்காப்பியத்தினுடைய காலத்தை சொல்லுகின்ற போது கிமு 5 என்கிறார்கள். கிறிஸ்து பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு தமிழன் இங்கு பிறந்து எப்படி வாழ வேண்டும், வாழ வேண்டிய நெறிமுறைப்படி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த சிந்தனை நமக்கு தருகிறான் என்றால் இந்த இலக்கியங்கள். அதற்கு பிறகு சங்க இலக்கியங்கள், நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த 10 ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம் புறமண இத்திரத்தை 8 தொகை என்கின்ற 8 தொகை நூல்கள், முருகு பொருணரு 12 முல்லை, பெருகு வளமதுரை காஞ்சி, மறுவினிய கோல நெடுநல்வாடை கோழு குறிஞ்சி பட்டினப்பாலை கடாத்தொடு 10 என்கின்ற 10 பாட்டு, 4 அடி 4 மணி 445 முப்பால் கடுகம் கோவை பழமொழி மாமூல மின்னிலைய காஞ்சியுடன் 7 என்பளவும் கை நிலையுமாம் கீழ்கணக்கு என்கின்ற 18 கீழ்கணக்கு நூல்கள், மேல்கணக்கு நூல்கள் 18, கீழ்கணக்கு நூல்கள் 18 ஆகும். இந்த 36 இலக்கியம் என்பது தமிழருக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த சொத்து, மிகச்சிறந்த கருத்து பெட்டகம். ஆக அதில் சொல்லாத வரிகளே இல்லை, சொல்லாத செய்திகளும் இல்லை. அதெல்லாம் புரிஞ்சிக்காமல் இங்கே இந்த இனியவன் ஏதோ பேசிட்டு போயிருக்கிறார், கைத்தட்டல் வாங்குவதற்காக பேசிட்டு போயிருக்கிறார். உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிர்தம் ஏவதாயினும் இனிதி என தமிழர் உண்டலும் இல்லரே. அமுதமே கிடைத்தாலும் தமிழர்கள் தான் மட்டும் வைத்து உண்ண மாட்டார்களாம், அடுத்தவனுக்கு பகிர்ந்து கொடுத்து உண்ணக்கூடியவர்கள். தமக்கென முயலால் நோன்தால் பிறர்க்கென முயலினர் உண்மையான என்கின்ற சங்க இலக்கிய வரிகள், அதற்கு ஈடான வரிகள் உண்டா? நினைச்சு பாரியா, சும்மா வாயில வந்தெல்லாம் பேசுறீங்க. இன்றால் பசிகான்பால் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. ஆஹா, திருக்குறள். ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாய் வேத பொருளாய் மிக விளங்கி தீதொற்றோர் உள்ளுதொரும் உள்ளுதொரும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு என்று திருவள்ளுவ மாலை சொல்லும். அது ஓதற்கு எளிது, ஆனால் உணர்தற்கு கடைபிடித்தற்கு ரொம்ப கஷ்டம், அரிது என்கிறார் அந்த திருவள்ளுவ மாலையிலே ஒரு புலவர். அப்படிப்பட்ட அந்த திருக்குறள், ஈன்றால் பசிகான்பாலாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் முனை. நம்மை பெற்ற தாய் பசியோடு இருந்தாலும் கூட தீவினைகள் செய்யக்கூடாது, யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது, உண்மைக்கு மாறாக நடக்கக்கூடாது என்கின்ற உயர்ந்த சிந்தனையை, வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய சிந்தனையை நமக்கு திருக்குறள் தருகிறது. அப்படி சங்க இலக்கியங்கள், அதற்கு பிறகு வந்த பக்தி இலக்கியங்கள், 50 காப்பியங்கள், சிலப்பதிகாரத்தை பற்றி சொன்னார். ஒன்று தான் சொன்னீங்க நீங்கள், என்ன ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டம். அது கோவலன் சென்ற பிறவியிலே ஒரு தவறு செய்து கொடுக்குறான். அதை நீங்கள் படிக்கணும் சிலப்பதிகாரத்தை. அதில் என்ன ஆகுதுன்னா, ஒரு ஒற்றன் வருகிறான் வெளிநாட்டிலிருந்து.
அதை வியாபாரம் செய்ய வருகிறான். இவன் ஒற்றன் என்று அவனை அரசனிடம் புகார் சொல்லி அவன் சாவுக்கு காரணமாக ஆகிவிடுகிறான் போன பிறவியில். அதனுடைய நீட்சி தான் அடுத்த பிறவியில் அவன் கொல்லப்படுகிறான். இதுதான் கதை. ஊழ்வினை உறுத்து வந்து ஊழ் என்கின்ற ஒரு அதிகாரமே யார் செஞ்சிருக்கிறார்? திருவள்ளுவர் திருக்குறளை செஞ்சிருக்கிறார். ஊழில் பெருவழி யார் உள்ள யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும். அருமையான திருக்குறளுங்க. இந்த ஊழை விட இந்த அதான் விதி, அதை விட பெரிய வலிது எதுவுமே இருக்க முடியாது. ஏனென்றால் எது வந்தாலும் அதை முந்திக் கொண்டு விதி வரும் என்பது உலக நியதி. அதைத்தான் சிலப்பதிகாரம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவது. அதை விட இன்னொரு முக்கியம், அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். கையை தட்டுங்க. அரசியலிலே ஒரு தவறை செய்தால் தட்டி இப்போ தான் தட்டு வாங்க வேண்டியதாக இருக்கிற வழியில் நெல்லை ஜெயந்தா சினிமா பாட்டை சொன்னால் நல்லா வரும்னு நினைக்கிறேன். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவது ஊழ்வினை உறுத்து வந்து அரசியல் பிழைத்தோருக்கு அறம் குற்றராகும்னா அரசியலை தவறு செய்தவனுக்கு அந்த அறமே எமனாக வந்து அவனை அழிக்கும் ஒழிக்கும் என்ற உண்மையை சிலப்பதிகாரம் நமக்கு சொல்லுகின்ற போது டாக்டர்கள்லாம் ஏதோ மருந்து மாத்திரையை தான் மைண்டில் ஏற்றி வச்சுருப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் மெடிசன் மருந்துகளை விட இலக்கிய பாடல்களை தன் மனது முழுவதும் நிறைத்து வைத்திருக்கிற ஒரு டாக்டர். இப்படிலாம் ஒரு டாக்டர்கிட்ட வைத்தியம் பார்க்க போனோம்னா மருந்து மாத்திரம் இல்லை, 4 இலக்கியத்தை பேசியே நோயை குணப்படுத்தி விடுவார். அப்படிப்பட்ட ஆற்றல். அடே ஐயா, அவர் ஒரு விளக்கத்துக்கு ஒரு பாட்டுக்கு விளக்கம் சொன்னார். நீங்களும் நிறைய பாட்டெல்லாம் சொன்னீங்க. நானும் 2-3 பாட்டை எழுதிட்டு வந்தேன். இதுக்கு என்னத்த விளக்கம் நீ சொல்ல போறீங்க? நான் இப்போ அடுத்து வர பிரகதீஸ்வரர் தான் சொல்லணும். சின்ன வீடா வரட்டுமா, பெரிய வீடா வரட்டுமா, மேஸ்திரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா, நம்ம மேஸ்திரிக்கு பெரிய வீடு பிடிக்குமா. அதுக்கு அவர் பாடுவார். சின்ன வீடும் வேணாண்டி, பெரிய வீடும் வேணாண்டி, வேலை செஞ்சு பொழைக்கிறண்டி பாவம்மா, அதுக்கு கூட வேட்டு வச்சா நியாயம்மா. அதுக்கு திரும்பி அவர் சொல்லுவா, சின்ன வீடா இருந்தா நீ அப்ப வரலாம், பெரிய வீடா இருந்தா நீ எப்போதுமே வரலாம். என்னையா இது? சின்ன வீடு பெரிய வீடு என்னையா வீடு இது? இந்த காலத்து இளைஞர்கள் இதை கேட்டுட்டு நல்வழிக்கு போவான்னு சொல்றது எப்படியாது? இந்த ஓலை கொட்டாய்க்கு நீ ஏகப்பட்ட விளக்கத்தை கொடுத்துட்டீங்க. தமிழை கொள்ற நிறைய பாடல்கள் எங்க நல்ல தமிழை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய செந்தமிழ்நாடு என்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே என்ற இலக்கியத்தை பேசிய இந்த மண்ணில ஊதா 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 கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? ரிப்பனுக்கு அப்பனை போட்டான். இது ரைமிங். அது நீ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும். அப்புறம் ரோஜா ரோஜா கலர் பொம்மி உனக்கு யாரு மம்மி? பொம்மிக்கு மம்மியை போட்டான். இதுல என்னையா இருக்கு? இவ்வளவு இலக்கிய பாடல்களை பேசிய டாக்டரிடமிருந்து இப்படி ஒரு ரோஜா கலர் ரிப்பனா? ஐயா, இன்னொரு சமீபத்தில் ஓஹோன்னு இந்த பாட்டு எங்க பார்த்தாலும் கேட்டுச்சு. ஏய் என் கோழி சோடாவே, என் கறி குழம்பே, உன் குட்டி பப்பின்னா டேக் மீ அப்படின்றா. அவன் சொல்றான் அதுக்கு, ஏய் என் சில்லுக்கு சட்டை, நீ வெயிட்டு கட்ட. ஐயோ, நம்ம கலாச்சாரம் எங்கேயா போச்சு? இந்த நாகரிகம் பண்பாடு தமிழர் என்று சொன்னாலே உயர்ந்த பண்பு, உயர்ந்த நாகரிகம், நம்முடைய கலாச்சாரம். இமயத்தில் இருக்கக்கூடிய நம்மை எங்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது இந்த சினிமா பாடல்கள். நான் பள்ளியில் படித்த பாடல்லாம் இன்னும் எனக்கு ஞாபகமாக இருக்குங்க. சங்கரருக்கு மாறுதலை, சண்முகருக்கு மாறுதலை, ஐங்கரருக்கு மாறுதலை ஆனதே சங்கை பிடித்தோர்க்கு மாறுதலை, பித்தா நின் பாதம் படிந்தோர்க்கும் மாறுதலை பார். காலமேக புலவர் அற்புதமான சிலடை பாட்டு. என்ன சொல்றாருன்னா, சிவபெருமானுக்கு மாறுதலை, தலை வித்தியாசமானது. ஏன்னா அதுல கங்கையாறு இருக்கிறது, அது வித்தியாசமான சடைமுடியோடு இருக்கின்ற, அதில் நிலவு இருக்கின்றது. யார் தலையிலும் அப்படி கிடையாது. சங்கரருக்கு மாறுதலை. சண்முகர்னா முருகன், அவருக்கு மாறுதலை. 6 தலைகள் 6 முகம், அதனால சண்முகருக்கு மாறுதலை. ஐங்கரன்னா பிள்ளையார், அவருக்கு மாறுதலை, அது யானையோட முகம். சங்கை பிடித்தோர் திருமால், அவனுக்கு மாறுதலை. ஏன்? அந்த காவிரி கொள்ளிடத்து நடுவிலே தலையணையிலே பாம்பனையிலே படுத்திருக்கக்கூடிய அவருக்கு மாறுதலை சொல்லிவிட்டு, நின் பாதம் பிடித்தோர்க்கும் மாறுதலை பார். உன்னை சரணடைந்தவர்களுக்கு நீ மாறுதலை தருகிறாய், அவர்களுடைய துன்பத்தை நீக்கி அவருக்கு இன்பத்தை தருகிறாய் என்கின்ற உயர்ந்த சிந்தனையை பக்தி வெள்ளத்திலே நம்மை ஆழ்த்தக்கூடிய, அதெல்லாம் அற்புதமான பாட்டு இல்லையா?
செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா உன் கோயில் வாசலில் அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்து இயம்பும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. என்ன மாதிரியா ஆழ்வார்கள் போடுறாங்க. அப்படியே பக்தி வெள்ளம் இப்படி கரை புரண்டு ஓடுகின்ற போது என்ன கேட்கிறாரு தெரியுமா அந்த ஆழ்வார்? ஐயா, அந்த திருமால் நெடுவான பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா என்ன செய்யணும்? அங்கே இருக்கக்கூடிய அந்த படியாக நான் கிடக்கணும். அதுதான் பின்னாடி அந்த வந்த பாட்டில், நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே, ஒரு மரமானாலும் பழமுதி சோலையில் மரமாவே. இதை பின்னால வந்த அந்த பக்தி பாடலுக்கு முன்னோடியாக இருந்தது குலசேகர ஆழ்வாருடைய பாடல். நிறைய மாதிரி சொல்லலாம். துப்புடையாரை அடைவதுதான் சோர்விடத்து துணை ஆவரென்றை ஒப்புகளை நாயிலும் நின்னடைந்தேன் ஆணைக்கு நீ அருள் செய்தமையாய். எய்ப்பு என்னை வந்து நலியும் போது அப்போது ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே. என்ன தமிழ் பாருங்க, ஆழ்வார்கள் தமிழ். அப்படியே பெரிய ஆழ்வார் பாட்டுக்கு என்ன சொல்றேன்னா, கடைசி காலத்தில் சங்கரா சங்கரான்னு பேசுகிறேன். என்னடா போகுது? கோமா ஸ்டேஜ் எய்ப்புனா அந்த கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டோம்னா என்ன, பாலை ஊற்றுவான் நம்பால். ஏன்னா இவன் இழுத்துக்கிட்டே கிடக்கிறான், எப்போ முடியும்னு தெரியாது. அது பாலை ஊற்றுனா நேராக முழுக முடியாது, நேராக லங்ஸில் போயிடும். அவ்வளோதான் நிமோனியா. அது ஆஸ்பிரேஷன் நிமோனியா நம்ம முடிச்சிடுவான், கதையை முடிச்சிடுவான். அப்போ எய்ப்பு என்னை வந்து நலியும் போது அப்போது உன்னை நான் நினைக்க முடியாது, சொல்ல முடியாது, ஓம் நமோ நாராயண சொல்ல முடியாது, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். என்ன இதில் கருத்துனா, நான் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்கும்போது, உடல் நலம் நன்றாக இருக்கும்போதே பிறருக்கு உதவி செய்து வாழ வேண்டும், பிறர் போற்றும்படி பிறர் மெச்சும்படி வாழ வேண்டும். இன்னொரு விஷயத்தையும் நான் இங்கே சொல்ல ஆசைப்படுறேன், நிறைய சொல்லலாம் நடுவர் அவர்களே. என்ன இதில் விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த இலக்கியத்திலிருந்து தான் நிறைய திரைப்பட பாடல்களை காப்பி அடிக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி போடுங்க. பருகிய நோக்கெனும் பாசத்தால் பிணித்து ஒருவரை ஒருவர் உள்ளம் ஈர்த்தலால் வரிசிலை எண்ணலும் வாட்கண் நங்கையும் ஒருவரை ஒருவர் மாரிப்புக்கு இதயம் எழுதினார். இது ஒரு கம்பராமாயண பாடல். அதே போல இந்த இப்பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொடை நீங்கின்ற கம்பராமாயண வரிகளை எடுத்துதான் கண்ணதாசன் வசந்த மாளிகையில் என்ன பாட்டியா சிவாஜி கணேசன் அப்படி பார்க்குற பார்வையன், அந்த வாணிஸ்ரீ நடக்கிற நடையன் ஒரு 25 தடவை பார்த்துருப்பேன் அந்த வசந்த மாளிகைங்கிற படத்தை. இப்போ திரும்ப வந்து ரீமிக்ஸ் பண்ணி அந்த படம் வந்திருக்கு. இப்போ ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய ஸ்டைலுக்கு பக்கத்தில் வேற யாரும் இனிமேல் நிற்க முடியாது. அதே மாதிரி என்போ நதியின் பிழை என்று நறும்புணலின் மீன் ஒரு கம்பராமாயண பாட்டு ஒன்று இருக்கு. அதை தியாகம் படத்தில் போடுவார். அந்த வரியும் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா கம்பராமாயணம். இது மாதிரி நிறையா சொல்லிகிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி அத்தம் வாழும் அகத்து மட்டை விழி அம்பொழுகே மெத்திய மாதர் வீதி மட்டை தலை கைமேல் வைத்து விம்மி மிம்மி அழும் மைந்தரும் சுடுகாடு மட்டை பற்றி தொடரும் இருவினை பாவ புண்ணியமே. பட்டினத்தார் எங்கள் ஊர் திருவண்ணாட்டில் உலா வந்தவர் பட்டினத்தடிகள், அவர் பாடினார். அது மாதிரி கட்டி எழும் மனைவியும் பெண்டினும் காலத்தச்சன் வெட்டி முறிக்கும் மரம் போல சரீரத்தை வீழ்த்தி விட்டால் கொட்டி முழைக்கி அழுவார் மயானத்திற்கு அப்பால் எட்டி அடி வைப்பாரோ இறைவா கச்சியே கம்பனே. அற்புதமான பாட்டுங்க. இந்த சிந்தனையை உள்வாங்கி தான் யான் நோக்குங்கால் நிலம் நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும் இல்லையா? இதுக்கு ஒரு பாட்டு இருக்கு நடுவர்களே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உன்னை நான் நல்ல இலக்கியங்களை, தமிழ் இலக்கியங்களை, குறிப்பாக திருவாசகம் போன்றவற்றை, தேவாரத்தை, கம்பராமாயணத்தை, சிலப்பதிகாரத்தை நன்றாக படித்ததனால்தான் வாலியும் சரி, கவியரசு கண்ணதாசனும் சரி புகழ்பெற்ற கவிஞர்களாக ஒளிர்ந்தார்கள், மிளிர்ந்தார்கள் என்றால் அது மிகையாகாது. கவியரசு வைரமுத்து கூட பல வரிகளை இலக்கியங்களிலே, சங்க இலக்கியத்திலிருந்து எடுத்து கையாண்டிருக்கிறார். திருக்குறளிலிருந்து எடுத்திருக்கிறார். ஆகவே உலக பொதுமறையா ஒன்றே பொருளெனின் வேறென்ப வேறு எனின் அன்று என்ப அருசமயத்தார் ஒன்று நன்றி என்று எப்பாலவரும் மொழிவது வள்ளுவர் முப்பால் ஒழிந்த மொழி என்ற அந்த திருக்குறள், அதை படிக்க வேண்டும். தமிழ் இலக்கியங்கள் அது எத்தனை எவ்வளோ புத்தகம் இருக்க, இது எல்லாம் ஏதோ திரை சம்பந்தமாக எத்தனை புத்தகங்கள் அதில் இருக்க போகுது? 1 2 ஏதாவது இருக்கும். அதுவும் இலக்கியத்தோடு தொடர்புடைய புத்தகங்களாக தான் இருக்கும். நீ இணையா நீ இன்னொரு புத்தகத்தை வந்து போட்டிங்கன்னா இந்த வருங்கால தலைமுறை ஒரு வழி ஆயிடுவான். ஏற்கனவே லூஸ் மோஷன் வந்ததில்லை, ஏற்கனவே லூசு பிடிச்ச மாதிரி கீழ்க்கு சுற்றிட்டு இருக்கானோ என்னமோ இப்படி ஏற்றி ஒரு வெட்டுறான், மேலே மட்டும் இப்படி வச்சிருக்கான். அது மஷ்ரூம் மாதிரி இருக்கு. மஷ்ரூம் அது என்னையா புளியோவா எங்கேயோ போயிட்டு இருக்கான், அவனை நீ கெடுத்து விடாதையா நடுவர் அவர்களே. ஆகவே இந்த இலக்கிய வரலாறு என்பது சினிமா 100 வருஷம் தாங்க, 100 வருஷம் தான். இன்னும் சொல்ல போனால் 1931 தான் சினிமாவே முதல்ல பேசும்படமே காளிதாஸ் வந்திருக்கு. 31 ஒரு 100 ஆண்டுகளுக்கு உள்ளதான் சினிமா, அதுக்குள்ளே எல்லாம் அடங்கி போச்சு. சின்ன ஒரு
சின்ன ஒரு ஃபீல்டு தான் அது சினிமாங்கிறது. இலக்கியம் என்பது அது வானத்தை போல. ஆஹா, அது அறிவை விரிவிசை அகண்டமாக்கு விசால பார்வையால் வீழ்கு மக்களை. ஒரே ஒரு திரைப்பட பாடல்கள் சொல்லுவாங்க, அறிவுக்கு வணங்கு வள்ளுவரை போல், அன்புக்கு இணங்கு வள்ளலாரை போல், கவிதைகள் வழங்கு பாரதியை போல், மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல். அந்த மேடையிலே அறிஞர் அண்ணா முழங்குகிறார் என்றால் அது திருவாசகம் கூட வரும், திருவாசகம் வரும், அது தேவாரம் கூட வரும், திருமூலர் திருமந்திரம் வரும். ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிறது அண்ணா சொன்னதா பல பேர் சொல்லுவாங்க. அல்ல, திருமூலர் திருமந்திரத்திலிருந்து எடுத்தது. ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நானுமே என்கின்ற ஒரு திருமந்திரம் இருக்கிறது. அதனால் நன்றாக படித்தவர்களால் தான் அறிஞர்களாக ஆக முடியும். இது போன்ற கற்றறிந்த சபையிலே வந்து பேச வேண்டும், கைத்தட்டலை பெற வேண்டும் என்றால் உண்மையாக பல நூல்களை படிக்க வேண்டும். அதனால தான் பாவேந்தன் பாரதிதாசன் சொன்னார், நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, காலைப்படி, கடுப்பகல் படி, மாலை படி, இரவு படி, கற்கத்தான் வேண்டும் அப்படி, கல்லாதான் வாழ்வது எப்படி என்று பாவேந்தன் பாரதிதாசன் கேட்டான். ஆகவே எத்தனையோ இலக்கியங்கள். வள்ளலாருடைய பாட்டை ஒன்னோடு சொல்லிடுறேன். ஆதியும் நடுவும் அந்தமில்லா அருட்பெருஞ்சோதியின் உள்ளத்தை நீதியில் கலந்து நிறைந்தது நானும் நித்திய நாயினேன் உலகில், சாதியும் மதமும் சமயமும் தவிர்த்தே சுத்த சன்மார்க்க வீதியில் உமைத்தால் நிறுவுவல் உண்மை விளம்பினேன் வம்மினோ விரைந்தே என்று சாதிகளை மதங்களை கடந்த ஒரு சன்மார்க்க உலகத்திற்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் அறைகூவி அழைத்த வள்ளல் பெருமானாருடைய அருட்பாவம் அப்படித்தான் நல்ல வழி நம்முடைய வாழ்க்கைக்கு காட்டுகிறது. பாவேந்தன் பாரதிதாசனுடைய வரிகள் ஏக சொல்லிக்கிட்டே போகலாம். இணைகின்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் தனைகின்ற தமிழ்நாடு தனக்கும் என்னார், திணையளவு நலமேனும் கிடைக்கும் என்றார், செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகின்றாரே. அதுதான் நம்முடைய இலக்கியங்கள் நமக்கு சொல்லி தருகின்ற உயர்ந்த படிப்பினை என்கின்ற செய்தியை சொல்லி வரலாற்று சிறப்புமிக்க இந்த பட்டிமன்றத்திலே நடுவர் அவர்களே, நீங்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு நம்முடைய தமிழை உயர்த்துவதாக இருக்க வேண்டும், தமிழுக்கு பெருமை செய்வதாக இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம். டாக்டர் ஜெயராஜமூர்த்திக்கு மீண்டும் ஒரு கரவொலி எழுப்பி எத்தனை இலக்கிய பாடல்களை அப்படியே கொட்டுறார். நான்லாம் உட்காந்து மனப்பாடம் பண்ணி அதில் 2 வரியை கூட விட்டுருவேன். பட்டினத்தார் பாடல் என்ன, குலசேகர ஆழ்வார் பாடல் என்ன, திருக்குறள் என்ன, வள்ளலாருடைய திருட்பா என்ன, கொட்டி அப்படியே திருவாசகம், தேவாரம், இது ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு இடத்துலேருந்து இத்தனை பாடல்கள் வந்தது எனக்கு தெரிஞ்சு ஜெயராஜமூர்த்தியினுடைய அந்த பேச்சில் தான். அருமையாக பேசினார். எல்லாம் காப்பி அடிச்சிருக்காங்கன்ட்டு ஒரு குற்றச்சாட்டை கொண்டு போயிருக்கார். குலசேகர ஆழ்வாருடைய பாட்டை பார்த்துட்டு தான் கண்ணதான் இது முருகனுடைய பக்தி பாட்டே எழுதுனாங்கன்னு புது ஆங்கிளில் கொண்டு போனார். குலசேகர ஆழ்வாருடைய பாட்டை பார்த்துட்டு தான் டிஎம் சவுந்தரராஜனுக்கு அந்த பாட்டு எழுதுனாங்க. இதை குலசேகர ஆழ்வார்கிட்டருந்து கப்பி அடித்தார் அப்படின்னார். உண்மையிலே இன்னைக்கு பாருங்கள், முருகன் பாட்டை இந்த மேடையில் நான் பாடுறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்டியை கட்டிட்டு மண்ணானாலும் திருச்செந்தூரில் மன்னாவேங்கிற பாட்டை நான் பாடுறேன். இது எங்கேருந்து வந்தது? என்னுடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பராசக்தியில் எழுதப்பட்ட அந்த வசனத்தினுடைய விளைவு. நான் கோயிலில் குழப்பம் விளைவித்தேன், கோயில் கூடாது என்பதற்காக அல்ல, கோயில் கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக. அன்னையிலிருந்து அந்த நிலை இன்னும் மாறல. கலைஞர் அதுக்கப்புறம் என்ன சொன்னார்? நாங்கள் பக்தி நெறியையும் தடுக்க மாட்டோம், பகுத்தறிவு பிரச்சாரத்தையும் நிறுத்த மாட்டோம். பகுத்தறிவு பிரச்சாரத்தை நிறுத்த மாட்டோம், பக்தி நெறியை தடுக்க மாட்டோம். முடிஞ்சா? இன்னைக்கு நமது திராவிட மாடல் முதலமைச்சர் முருகன் மாநாட்டு மலர இன்னைக்கு நமது முதலமைச்சர் வெளியிட்டிருக்காருனா இதுதான் மக்களை நேசிக்கின்ற ஒரு அற்புதமான முயற்சி. மண்ணானாலும் திருச்செந்தூரில் மன்னாவேன் காப்பி அடிச்சிருக்காங்க. இதை மட்டுமா காப்பி அடித்தாங்க? திருக்குறள்லேருந்து கண்ணதாசன் என்ன பாட்டு தெரியுமா? அது உள்ள கழித்தலும் காமம் மகிழ்தலும் கள்ளுக்கில் காமத்திற்கு உண்டுன்னார். நம்ம போடுற தண்ணியை விட அந்த காமத்தில் இருக்கக்கூடிய சுகம் எக்கச்சக்கம்டான்னார். அதை உண்மையிலே அனுபவித்தவன் தண்ணி போடவே மாட்டான். அதை உண்மையிலேயே மனைவியிட இருக்கக்கூடிய அந்த உண்மையான இல்லற இன்பத்தை அனுபவிப்பவர்கள் கண்டிப்பாக போதையின் பாதைக்கு போக மாட்டான். அதில் ஃபெயிலியர் ஆனவன் தான் அங்கே போகிறேன். இதை கண்ணதாசன் எழுதியிருப்பார் சங்கே முழங்கு படத்தில். பிள்ளை மழலையில் போதை இல்லையோ, அந்த பேசும் மழலையை ரசிக்க தெரியாதவன் தான் தண்ணி போடுவான்.
காதலின் அருமையை தெரியாதவன் தான் தண்ணி போடுவான். பிறருக்கு உதவி செய்யும் போது ஏற்படக்கூடிய அந்த போதை இருக்கு பார்த்தீங்களா, அதை அனுபவித்தவன் எந்த காரணத்திற்கும் மது போதைக்கு போக மாட்டான்னு கண்ணதாசன். காப்பி அடிச்சிருக்காங்கன்ட்டு ஒரு குற்றச்சாட்டை கொண்டு போயிட்டார். அற்புதமான குற்றச்சாட்டு. இனி திரைப்பட பாடலை நிறைவு செய்யணும். அவருடைய பேச்சுக்கு நான் ரசிகன். அப்போனா எப்படி இருக்கும்னு பார்த்துக்கிறங்க. என் அருமை சகோதரர் புதுகை பூபாலம் பிரகதீஸ்வரன் உங்கள் பலத்த கரவொலியோடு திரை இசை களமே என்ற அணியை நிறைவு செய்ய வருகிறார். எங்கள் அணியின் தலைவர் சொன்னதை போல முதல்ல அண்ணி சொன்னது நடந்து போச்சு. முதல்ல வரும்போது நீ கடைசியில் பேசுகிறன்ற நேரம் இருக்காது அப்படின்னு நாங்கள் உன்னைய தட்டிடுவாங்க சீக்கிரம்னு. அதே மாதிரி தான் இப்போ டைம் கடந்துருச்சு. எங்கள் அணித்தலைவர் பேசும்போது பல விஷயங்கள் எனக்கும் அவருக்கும் உடன்பட்டு போச்சு. அதே மாதிரி தான் நானும் எல்லா புத்தக திருவிழாவுக்கும் போனேன். சென்னை புத்தக திருவிழாவுக்கு இதுவரையும் கூப்பிட்டதில்லை. அந்த வாய்ப்பை நீங்கள் வழங்கியிருக்கிற நடுவர் அவர்களை வணங்கி, பேராசிரியர் வந்தார். அவர் பெரிய, ஏன்னா பேராசிரியரில் இலக்கியமெல்லாம் கரைச்சி குடிச்சிட்டு ஏதோ பேச போகிறாருன்னா தமிழ்தாய் வாழ்த்து சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு போடு போட்டார். நான் அப்படியே அந்த ஸ்பீக்கர்லேருந்து வர்ற சவுண்டை கவனிச்சிக்கிட்டே இருக்கேன். என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா ஒரு இலக்கியத்தை எடுத்து விட்டார். என்ன இலக்கியம்னா, எழுதியபடி தான் நடக்கும் எல்லாம் விதிவசம் என்பதை விட்டுவிடு. எப்படி நீங்கள் என்ன கைதட்டணும் அப்படி சொன்னார். அப்புறம் இளமை உன் தோள்களில் இருக்கும் போதே எது நிஜம் என்பதை சுட்டுவிடு. இது திரைப்பட பாட்டு உங்களுக்கு புரியலையா ஐயா? அது திரைப்படத்தில் வந்த பாட்டு. அவர் இலக்கியம் மாதிரியே சொல்கிறார். அது உங்களுக்கு தெரியுதுல்ல, அந்த எரிமலை எப்படி பொறுக்கும் நம் நெருப்புக்கு இன்னுமா ஊர், அதில் வர்ற பாட்டு அது. இளமை எழுதியபடிதான் நடக்கும் எல்லாம் விதிவசம் என்பதை விட்டுவிடு. இளமை உன் தோள்களில் இருக்கும் போதே எது நிஜம் என்பதை சுட்டுவிடு. இது திரைப்பட பாட்டு ஐயா. அதாவது அவர் சுட்டு விடுன்னு சொன்னதை இவர் சுட்டாரு பாருங்க. சினிமா பாட்டை ஒரு டைப்பா சொன்னோம்னா அது கவிதை மாதிரியே மாறிடும். பார்த்துருக்கீங்களா? கொடுப்பவன் தானே மேல் ஜாதி, கொடுக்காதவனே கீழ் ஜாதி, படைத்தவன் பெயரால் ஜாதி வைத்தான், பாழாய் போன இந்த பூமியிலே அப்படின்னா எந்த கவிஞர் அதை எழுதினாரு அப்படின்னு நினச்சா கடைசி பார்த்தா அது சினிமா பாட்டு. அப்படி சில பேர் சொல்லி அதை ஏதோ இலக்கிய பாட்டு மாதிரி மாற்றி விட்டுருவாங்க. அந்த வேலையை விஜயகுமார் தெளிவாக பார்த்துருக்கார். மாட்டிக்கிட்டாரா? இல்லை, டாக்டர் வேற என்னைய பதில் சொல்ல சொன்னார். நான் ரொம்ப மரியாதைக்குரிய டாக்டர் அவரே. நான் அது வேற எனக்கு சங்கடமாக வேற இருக்குது. சின்ன வீடாக வரட்டுமா பெரிய வீடாக வரட்டுமா, மேஸ்திரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா, இது என்ன கேட்டார். நீங்கள் சென்னையில் வாழ்கிறீங்க, போய் அந்த பக்கம் போய் பாருங்கள். காலையில் சித்தாள் வேலைக்கு நிற்கிற ஆளுகளை மேஸ்திரி செலக்ட் பண்ணி கூப்பிடுவாங்க. வா அப்படின்னு சித்தாளை கூப்பிட்றாங்க. சித்தாளை கூப்பிடையில சித்தா மேஸ்திரிகிட்ட கேட்குது, சின்ன வீடா பெரிய வீடா? சின்ன வீடாக இருந்தால் கட்டுறவன்கிட்ட காசு இருக்காது, அப்பப்போ தான் வேலை இருக்கும். பெரிய வீடு அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தால் டெய்லி வேலை இருக்கும். உனக்கு எந்த வசதி, எப்படி கூப்பிடுறேன்னு கேட்குறேன். ஐயா, நீங்கள் ரெண்டு பேரும் எங்கேருந்தியா வந்தீங்க? ஏயா இந்த பாட்டுக்கு இப்படி ஒரு அர்த்தமாயா? அப்புறம் கண்டுபிடிப்பை குடிச்சு விட்டு தண்ணி வேற. அப்புறம் என்ன டாக்டர் சொல்கிறாரு, அந்த ராமாயண பாட்டை அவர் இப்போ இந்த அந்த பாட்டை அப்படியே அவர் சொன்னோன்னே கை தட்டினீங்களே, அந்த பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க பார்ப்போம். தெரியாது. ஏன்னா அவர் மாதிரி 2 பேர் படிக்கலாம், அவ்வளோதான். எல்லாரும் ராமாயணத்தை எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? புத்தகத்தை வச்சு மனப்பாடம் பண்ண முடியுமா? இப்போ தலைப்பு என்ன? வாழ்க்கைக்கு வழிகாட்டுறது. படித்தவர்களுக்கு வழிகாட்டுறதா? வாழ்க்கை எல்லாருக்கும் தானே வாழ்க்கை. சித்தாளுக்கு வாழ்க்கை இருக்குது, ஏழை எளியவர்களுக்கு வாழ்க்கை, பாமரனுக்கு வாழ்க்கை இருக்கு. கம்பராமாயணத்தை எத்தனை பேர் படிக்க முடியும்? ஒரு கூலி வேலை செய்கிற சித்தாள்கிட்ட போய் உன்பெரும் தேவி என்னும் உரிமைக்கும் உன்னை பெற்ற மண்பெரும் வருகை என்னும் வாய்மை, லியோனிக்கு ஏதோ பைத்தியம் முடிஞ்சிருச்சு உளறிக்கிட்டு இருக்காரு அப்படிம்பாங்க. அதுகள் லெவலில் நம்ம இறங்கி மேட்ரை கொண்டு போகணும். இப்போ இங்கே புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கிறதுலே பாருங்கள்,
100 பேர் இருந்தாங்கன்னா அதில் 100 பேரில் 25 பேர் சினிமா துறை சம்பந்தப்பட்ட இளைஞர்களாக தான் இருப்பாங்க. அவங்க புத்தகம் வாங்குறாங்க, இலக்கியத்தை வாங்கி படிக்கிறான், படிச்சுட்டு மக்களுக்கு ஏற்றது மாதிரி அதை கொடுத்து மாற்றி கொடுக்குறான். அதான் வழி போய் சேருது. அவன் மாற்றான்ல. இப்போ நான் ஒரு சொல்கிறேன், அப்துல் ரஹ்மானை போய் கேட்டாங்க, நிலை சேர்ந்தா இருக்கார் தெரியும். அப்துல் ரஹ்மானை போய் ஏன் திரைப்பட பாட்டு எழுதலையான்னு கேட்டாங்க. அவர் சொன்னார் ரொம்ப உதாரணம், சூப்பரான உதாரணம் சொல்கிறார். அம்மி கொத்துவதற்கு சிற்பி எதற்கு அப்படின்னாரு. அவர் நல்ல கவிஞர், உண்மையிலே நல்ல கவிஞர். இப்போ நான் அவர் கவிதை ஒன்று சொல்கிறேன், எத்தனை பேர் படிச்சிருப்பீன்னு பார்ப்போம். உன்னுள் இருக்கும் சூடு ஆறிவிடக்கூடாது. நல்லா கேடுங்க. உன்னுள் இருக்கும் சூடு நல்ல கவிதை அது. உன்னுள் இருக்கும் சூடு ஆறிவிடக்கூடாது, அது ஆறினால் நீ சாம்பலாகி விடுவாய், அதுவும் மரணத்துக்கு சமம்தான். எரி, பற்றி எரி, நீ எரியும் போது வெப்பம் மட்டும் வெளிவருவதில்லை, வெளிச்சமும் தான் அப்படின்னு எழுதியிருப்பார். இந்த கவிதை இப்போ உங்களுக்கே புரியல இல்லை? இப்போ நான் திரைப்பட பாட்டா சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இதை எப்படி எளிமையாக மாற்றிட்டாங்க. அவர் எழுத மாட்டேன்ட்டார், அவரை எடுத்ததை எழுதி இப்படி எழுதிட வேண்டியானே. இப்போ நீங்கள் வந்தீங்கன்னாவே, நடுவராக வரீங்கன்னா இவ்வளோ கூட்டம் வருது, ஏன் 4 கருத்து கேட்போம், 4 பாட்டு கேட்போம், நல்லா சிரிப்போம், அதானே? நீங்கள் பாமரனுக்கும் பட்டிமன்றத்தை கொண்டு சேர்த்தவர் நடுவர் நீங்கள். இப்போ சிரிப்புக்கு திருக்குறளில் ஒன்று சொல்லியிருக்காங்க. எத்தனை பேருக்கு இந்த குறள் தெரியும்? நகல் வல்லார் அல்லார்க்கு மாயிரு ஞாலமும் பகலுமாற்பட்டன்று இருள். என்னன்னா, கலகலப்பாக சிரிச்சிருந்தீங்கன்னா நீ மனுஷன் இருக்கிறேன்னு அர்த்தம். இல்லைன்னா உனக்கு இரவு பகல் 2 ஒன்று தாண்டா, இருட்டிலே இருக்காத அர்த்தம் அப்படின்றாரு. ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே. இப்போ நீங்கள் இப்போ பாருங்க, ஒரு பாட்டு சொன்ன பாட்டை யார் ரசித்தது தெரியுமா? இந்தியாவுடைய முதல் ஜனாதிபதி சர்வபள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன். ஒரு நடிகர்கள் பட்டாளம் பூரா அந்த சைனா வாரில் பாதிக்கப்பட்ட வீரர்களுக்கு கலை நிகழ்ச்சி நடத்த போயிருக்காங்க. சிவாஜி கணேசன், பத்மினி எல்லாம் போயிருக்காங்க, சந்திரபாபு போயிருக்கார். அப்போ எல்லாருக்கும் ஒரு விருந்து கொடுத்துருக்காரு டாக்டர் ராதாகிருஷ்ணன். அப்போ ராதாகிருஷ்ணன் சந்திரபாபை பார்த்து இந்த பாட்டை பாடுங்கன்னு இருக்கார். உடனே பிறக்கும் போதும் அழுகின்றாய் அப்படின்னு பாடிட்டு, டேய் அற்புதமான ரசிகண்டா அப்படின்ட்டு ஜனாதிபதி மடியில் போய் உட்காந்து கன்னத்தை பிடிச்சி அப்படின்னு முத்தம் கொடுத்துட்டார். ஜனாதிபதி மடியில் உட்காந்து பக்கத்தில் இருக்கவன் என்ன பண்ணியிருப்பேன், ஏய் அப்படின்னு இறக்கி விட போயிருக்காங்க. ஜனாதிபதி சொல்லியிருக்காரு, அந்த கலைஞன் என் மடியில் உட்காந்துருக்கட்டேன். ஒரு கலைஞனை மடியில் ஏந்துகிற பாக்கியம் ஒரு குடியரசுத் தலைவருக்கு கிடச்சிருக்குன்னா இதுக்கு மேலே வேறு என்னையா எனக்கு பாக்கியம் கிடைக்கணும்னு ஒரு குடியரசுத் தலைவர் ஒரு கலைஞனை மடியில் உட்கார வச்சுருந்தாருன்னா அது ஜேபி சந்திரபாபு என்ற அந்த அற்புதமான கலைஞனை தான். கலைக்கு அப்படி ஒரு மரியாதை. திரைப்பட பாடல் தானே சொல்லுது. இப்போ யாருக்கும் வீட்டில் இறப்பு வர்றது சகஜம், வந்துருச்சு, சோகம் இருக்கும், மீண்டு வரணும்ல. பிறக்கும் போது அழுகுண்டா இவங்க சொல்லிட்டு கண்ணதாசன் சொல்கிறாரு. அதான் ஒருத்தர் எவ்வளவு சோகமாக, யார் வீட்டில் யார் இறந்தாலும் சோகம்தான். ஆனால் இந்த வாழ்க்கையை கடந்து போகிறதுக்கு, அந்த சோகத்தை கடந்து போகிறதுக்கு அந்த ஒரு பாட்டு போதுமே, பெரிய விஷயம் இல்லை. நம்ம கம்பராமாயணத்தை சொல்லச்சுன்னா தத்தா எதுக்கு அதெல்லாம் சிரமப்பட்டுக்கிட்டு பாட்டு இருக்குது எடுத்துகிட்டு போயிடுவோம், அப்படி அவ்வளோதானே லைஃப்பை கடந்து போகிறது தானே. இப்போ பாருங்கள் எவ்வளவு திரைப்பட பாடல்கள் நான் சொல்லலாம், நேரம் இல்லை. ஆரோடும் மண்ணில் எங்கும் நீரோடும், ஏரோடும் என்றும் நம்ம தேரோடும், யாரோடும் வேதம் இல்லை, போராடும் எண்ணம் இல்லை, ஊரோடு சேர்ந்துண்ணலாம். எப்படி இதை சொல்ல முடியுமா? எப்படிங்க? ஆறு ஓடணும், அதில் நீர் ஓடணும், சும்மா இல்லை. அவர் சொன்னார்ல, ஆறு மட்டும் ஓடக்கூடாது, ஆறில் நீர் ஓடணும், அது ரொம்ப முக்கியம். ஆறு நீர் ஓடினா தான் ஏர் ஓடுமா. பட்டியலை பாருங்க, ஆறு ஓடணும், நீர் ஓடணும், ஏர் ஓடணும், தேர் ஓடணும். பிரச்சனை இல்லை, நாட்டு நல்லா இருக்கு, ஒரு நல்லா இருக்கு, அவ்வளோதானுங்க. இப்போ இந்த வருஷம் தாங்க ஆறு நல்லா ஓடுது, நீர் நல்லா ஓடுது, தேர் நல்லா ஓடுது. பாருங்க 2 வருஷமாக தேர் எவ்வளோ ஓடுது யோசிச்சு பாருங்களேன். நடுவர் இருக்கார், எத்தனை தேர் ஓடுது, எத்தனை கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது, நல்லா தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் பாருங்க, இப்போ என்ன ஆறு ஓடணும் இறக்கணும் அப்படின்லாம் அப்போ பாட்டு எழுதியிருக்கேன் பாருங்க. ஒரே ஒரு பாட்டு, நான் எனக்கு பர்சனலாக ஒரு பாட்டு, எப்போ சோர்வாக இருந்தாலும் சரி,
ஒரு பாட்டு எனக்கு அந்த ஒரு பாட்டில் அந்த வரிகள் மட்டும் எனக்கு போதும். என்னை அடுத்த செகண்ட் அப்படியே துள்ளி குதிச்சு போக வைக்குது. சிம்பிள். ஏதோ பிரச்சனை வந்துடுது, ஏதோ மாட்டிக்கிறோம், என்னமோ பண்ணுறோம். வாழ்க்கையில் எல்லாருக்கும் இடர் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ சொல்கிற பாட்டை பாடமாக வச்சுட்டு கேளுங்க நீங்கள். அவ்வளோதான் வாழ்க்கை. டப்புன்னு எழுந்திரிச்சு கிளம்பிடலாம். மயக்கம் தெளிந்து விடும், இவ்வளோதாங்க வாழ்க்கை. இதை விட என்னங்க இருக்கு? இதுதான் எளிய மக்களுக்கு வழி. நாங்கள் 2 பேரும் இப்போ இலக்கியத்துக்கு எதிரி, புத்தகத்துக்கு எதிரிங்கிற மாதிரி சொல்லலை. எல்லாரும் அதை போய் வாங்க முடியாது. இப்போ வாங்கின புத்தகம் வாங்கினவங்க பூரா படிச்சிட்டாங்களா என்ன? முதல்ல வந்தவங்க பூரா வாங்கினாங்களா என்ன? அப்படியே பார்த்தவங்க பூரா வாங்கினாங்களா? வாங்கினவங்க பூரா படிச்சாங்களா? 100 பேர் வந்தால் 20 பேர் புத்தகம் வாங்குறான். 20 பேர் வாங்கினா 5 பேர் தான் படிக்கிறான். அந்த 5 பேரில் 2 பேர் தான் அதை பாட்டாக்கி கொடுக்குறான். கேட்டுட்டு வாழ்ந்துட்டு போகிறான். இப்போ என்ன பிரச்சனை? நல்லா இருக்கு. ஒரே ஒரு விஷயம், இப்போ எல்லாரும் பேசிட்டு நானும் நீங்களா ஒரு லிஸ்ட்டில் பழைய பாட்டாக சொல்லிட்டு இருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன் புது பாட்டு? நீங்கள் நவீன கவிதைகள் இன்னைக்கு எங்கேயோ போயிடுச்சு. திரைப்பட படத்தில் அதே வந்துருச்சே. நீங்கள் நாமுத்துக்குமார் எழுதினார். இதை விட நவீன கவிதை எங்கே இருக்குது? ஒரு வண்ணத்து பூச்சி எந்தன் வழி தேடி வந்தது, வண்ணங்கள் மட்டும் எந்தன் விரலோடு நின்றது, தீக்குள்ளே விரல் வைத்தேன் தனித்தீவில். நீங்கள் தீக்குள் விரலை வைத்தேன் நந்தலாலா இருக்கல. எவ்வளவு நவீனமான கவிதை இது. பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம். நன்றி, வணக்கம். இப்போ உங்களை தாயா என்னையால் நம்ப முடியல. அதனால தான் நான் இந்த பப்பாசி பொறுப்பாளர்கள்ட்ட கேட்கலை எவ்வளவு நேரம் நான் பேசுகிறதுன்ட்டு. எந்த ஊருக்கு போனாலும் கேட்டுருவேன் நாங்கள் எவ்வளோ நேரம் பேசுகிறதுன்னு. ஒரு ஊர் தலைவர் வந்து சொன்னார், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க லியோனி, நாங்கள் 10 நிமிஷத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டோம் அப்படின்னாரு. அதுக்கு ஏன்டா என்னை திண்டுக்கல்லேருந்து கூட்டி வந்தீங்கன்னு. ஊர் முழுதும் ஸ்பீக்கர் கட்டியிருக்கம்யா, எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, நீ மேடை போட்டு பேசிட்டு வீட்டுக்கு போங்கிறேன். இவர்களெல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னா நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசிவிட்டு இவங்க கொடுக்குற காசை வாங்கி மானங்கட்டு போய் சோறு திங்கிறதா? ஒரு கலைஞனுக்கு மேடையில் போத்துற பொன்னாடையோ, கையில் கொடுக்குற பரிசோ, கவரில் கொடுக்குற பணமோ எங்களுக்கு முக்கியம் இல்லை. ரசிகர்களின் சிரிப்பொலியும் கரவொலியும் எந்த கலைஞனுக்கு கிடைக்குதோ அந்த கலைஞன் தான் வாழ்க்கையில் ரொம்ப நாளைக்கு இருக்க முடியும். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை இருந்திருக்கக்கூடிய எங்கள் அன்பு தோழர் சுந்தரவள்ளி அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வரவேற்கிறேன். வந்துட்டீங்க, முன்னால் உட்காந்துட்டீங்க, இடையில எந்திரிச்சு போகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் உட்கார வச்சாச்சு. அதனால தான் ரொம்ப அற்புதமாக ரசிக்கிறீங்க. அருமையாக பிரகதீஸ்வரனுக்கு எல்லோரும் இன்னொரு கைதட்டு கொடுங்க. சினிமா பாட்டை இவ்வளவு அழகாக என்ன அருமையாக பாடி உங்களை ரசிக்க வச்சார். ஜேபி சந்திரபாபுவோட பாட்டை பாடினார். சந்திரபாபு பாடின பாட்டிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எது தெரியுமா? கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரிங்கிற படத்தில் சந்திரபாபு வீணை பாலச்சந்தருக்கு பின்னணி குரல் கொடுத்துருப்பார். பாலச்சந்தர் டான்ஸ் ஆடிக்கிட்டே பாடியிருப்பார் அந்த பாட்டு. என்ன பொண்ணை கட்டினாலும் கனிமுன் போ, பொண்ணை கட்டிட்டு வந்தோடனே இன்னொரு நல்ல பொண்ணாக கூட பார்த்துருக்கலாமே அப்படின்னு நினச்சின்னா தொடங்குச்சு அதோட நரங்க. அப்போவே சொன்னாங்க என் மாமகளை கட்ட சொல்லி அப்படின்னு நினச்சின்னா அந்த வாழ்க்கை உனக்கு நல்லா இருக்குமா? சந்திரபாபுவோட பாட்டு உண்மையிலே இலக்கியம் எப்படிப்பட்டது? பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர், திருக்குறள். இதை எங்கே அனுபவிச்சேன் தெரியுமா? வைகை எக்ஸ்பிரஸில் போயிட்டுருக்கேன். அப்போ கேன்டீன் இருக்குது வைகை எக்ஸ்பிரஸில், வாங்கி திங்க காசு இல்லை. அந்த நிலமையில் போயிட்டுருக்கேன் நான். ஏதோ வடையக்கிட்டே தின்னுபிட்டு அப்படியே போயிட்டுருக்கான். திடீர்னு ஒரு குரூப் ஏறிச்சு, ஒரு அரசியல் குரூப்பு. ஏடிஎம்கே வேட்டி கட்டினா ஒருத்தர், ஒரு 15 பேர். அவர் எல்லோரும் அண்ணன் வாழ்க அண்ணன் வாழ்க அப்படின்னு வழி அனுப்புனாங்க. அவர் எனக்கு முன்னால் உட்காந்துருந்தார். உட்காந்து திடீர்னு சாப்பிட ஆரம்பித்தாங்க. உடனே அவர் சாப்பாட்டில் ஒரு 2 பாக்கெட் எடுத்து எனக்கும் என் கூட வந்தவருக்கும் கொடுத்து, மட்டன் சுக்கா, எலுமிச்சம்பழ சாதம், பசியோடு இருக்கப்போ இப்படி இருந்திருக்காங்க. அவர் கொடுக்குறாரு. எனக்கு அவர் யாருன்னே தெரியல. என்னடா நமக்கு வணக்கண்ணே நல்லா இருக்கீங்களா அப்படின்றாரு. வணக்கங்க, நல்லா இருக்கேங்க. ஏடிஎம்கே வேட்டி கட்டியிருக்காரு, பெரிய ஆளுன்னு தெரியுது, யாருன்னு தெரியல. வாங்கி சாப்பிட்டேன். நல்லா இருக்கான்னு வேற கேட்குறாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கண்ணே. அண்ணே ரொம்ப நன்றிண்ணே. பக்கத்தில் இருக்கவனை கேட்டேன், யாரா அவர் அப்படின்னு. எனக்கும் தெரியலங்க. நீயும் தானடா வாங்கி தின்ன
நீங்கள் தின்னீங்க, அப்புறம் நான் திங்காமல் நீங்கள் யாருன்னு தெரியாமல் வாங்கி சாப்பிட்றீங்களே. மெய்யழகனை விட ரொம்ப கேவலமான நிலைமையில் இருந்தேன் நான். யாருங்கன்னு கேட்கவும் சங்கட்டமாக இருக்குது. பெரிய ஆள் திடீர்னு வந்து எங்கே இறங்குறாரு, அரியலூரில் இறங்கினார். இறங்குறப்ப கேட்டேன் அந்த பின்னால் வர்றவர்கிட்ட, ஐயா யாருங்க அப்படின்னு. தமிழ்நாட்டின் துணை சபாநாயகர் வரகூர் அருணாச்சலம்னார். அப்படியா, நல்ல வேலை, அவராக எனக்கு சாப்பாடு போட்டார். யாருன்னே தெரியாமல் அவர்கிட்ட சாப்பாடை வாங்கி சாப்பிட்டேன். ஆனால் அது என்ன சாப்பாடுன்னு தெரியல. அந்த அன்பால் கொடுத்தப்ப ஒரு நாகரிகத்துக்காக அதை பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர்னு அந்த நேரத்தில் அவரை நீங்கள் யாருன்னு கேட்டிருந்தா எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார். ஆனால் கேட்காம அண்ணே வணக்கண்ணேன்னு 3 தடவை சொல்லி சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சுனேன்ட்டு கை கொடுத்து அனுப்புனேன். அதை அவர் வீட்டு விசேஷத்துக்கு போகிறப்ப சொன்னேன், பரவாயில்ல யாருன்னே தெரியாமல் வாங்கி சாப்பிட்டீங்கன்றதை இப்போவாவது சொன்னீங்களே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்னார். உண்மையிலே மனசை நல்லா வச்சுக்கணுன்னு சொன்னது திருவள்ளுவரை தவிர வேறு யாரும் கிடையாது. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. மனசை சுத்தமாக வச்சுக்க, உன்னை யாராலையும் அசைக்க முடியாதுன்னார். நான் ஒரு கதை கூட இப்போ அண்மையில் சொன்னேன். ஒரு இடத்துல ஒரு அரண்மனை வாசலில் ஒருத்தன் வந்து கதவுல முதுகு சொறினான். உடனே ராஜா பார்த்துட்டு, யாரெங்கே அரண்மனை கதவிலே முதுகு சொறிந்து கொண்டிருக்கிறான், அழைத்து வா அவனை அப்படின்னு அவன் வந்துட்டான். ராஜா, என் அரண்மனை கதவிலே முதுகு சொறிவதா, யாரடா நீ? ராஜா, எனக்கு ரொம்ப நாளாக முதுகில் நடுமுதுகில் அழுக்குங்க, என் கையால் சொரிய முடியலைங்க, முயற்சி பண்ணி பார்த்தேன் முடியல, அரிப்பு தாங்க முடியல, உங்கள் அரண்மனை கதவு தான் சொரப்பாக இருந்துச்சு, அதனால் வந்து சொரிஞ்சேன் அப்படின்னோன்னே, உன் உண்மையை மெச்சுகிறேன், இவனை உடனே அழைத்து சென்று பன்னீரில் குளிப்பாட்டி ஒரு அரண்மனையை கொடுத்து இவனை அரசனாக்குங்கள் அப்படின்னா அவன் என்னடா முதுகு சொரிஞ்சதுக்கு ராஜா வாக்கிட்டாரு அப்படின்ட்டு அவன் சந்தோஷத்தில் மிதக்குறான். இதை பார்த்துட்டு இன்னும் 2 பேர் வந்தான். நம்மளும் முதுகு சொரிஞ்சா நமக்கு அரண்மனை கொடுப்பாரு அப்படின்ட்டு ஒருத்தன் ஒரு கதவுலையும் இன்னொருத்தன் இன்னொரு கதவுலையும் இப்படியே சொரிஞ்சிக்கிட்டு இருந்திருக்கான். யார் எங்கே இருவர் என் அரண்மனை கதவிலே முதுகு சொறிவது, அழைத்து வாருங்கள் அப்படின்னு வந்து, ராஜாவே நடுமுதுகில் அவன் சொன்ன அதே வசனத்தை சொல்லியிருக்காங்க. நடுமுதுகில் ரொம்ப நாளாக அழுக்கு, அரிப்பு தாங்க முடியல, எங்கள் கையால் சொரிய முடியல, அதனால தான் நாங்கள் அரண்மனை கதவுல சொரிஞ்சோம். ராஜா சொன்னார், இவர்கள் இருவரையும் அழைத்து சென்று ஆளுக்கு 100 சவுக்கடிகளை கொடுங்கள் அப்படின்னார். ராஜா, அவனும் இதே தானே செஞ்சான், அவனுக்கு அரண்மனை கொடுத்தீங்க, எங்களுக்கு ஏன் சவுக்கடி கொடுக்குறீங்க? அதுக்கு அவன் சொன்னான், ராஜா சொல்கிறாரு, டேய் அவன் தாண்டா உண்மையானவன், நீங்கள் நேர்மை இல்லாதவங்க, உண்மை இல்லாதவங்க, நீங்கள் உண்மையிலே உங்கள் முதுகை அரிச்சிருந்தா ஓ முதுகை அவன் சொரிஞ்சு விட்ருக்கலாம், அவன் முதுகை நீ சொரிஞ்சிருக்கலாம்ல. அப்போ 2 பேரும் இந்த விவரம் தெரியாமல் அரண்மனை கதவுல சொரியிறீங்கன்னா உங்களை சவுக்கால் அடிக்காமல் வேற என்னடா செய்கிறதுன்னு. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நேர்மை இல்லாதவர்களுக்கு எங்கிருந்தாவது சவுக்கடி கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் ஓவராக கைதட்டி என்னையை சிக்கலில் மாட்டி விட்டுறாதீங்க. நேர்மை இல்லாதவர்களுக்கு சவுக்கடி கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த கதையோட நீதி. அவ்வளோதான், வேற ஒன்றும் நினச்சிடாதீங்க. இன்னைக்கு காலம் எவ்வளோ அழகான காலம்யா. இந்த செய்தியோடு நான் முடிச்சிடுறேன். விவேகானந்தருடைய பாறையும் திருக்குறளின் சிலைக்கும் இன்று கண்ணாடி பாலம் அமைத்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. அந்த 133 அடி திருவள்ளுவர் சிலை உருவாகி 25 வருஷம் ஆகுது. விவேகானந்தருடைய கருத்துக்கும் வள்ளுவர் கருத்துக்கும் கண்ணாடி பாலம் இன்னைக்கு சேர்ந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? ஆன்மீகமும் அறிவியலும் ஒன்றாக இணைந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இதுதான் பொருள். டி.எம். கிருஷ்ணான்னு ஒரு அருமையான கர்நாடக சங்கீத பாடகர், எல்லாத்துக்கும் தெரியும். அவர் 10 வருஷமாக திருவையாறு ஆராதனையில் பாடல. ஏன்? ஒரு பாட்டு பாடினதுக்கு தான். என்ன பாட்டு பாடினார்? பிலகிரி ராகத்தில் பாடினார். பிலகிரி ராகத்தில் கீர்த்தனை பாடியிருந்தாருன்னா 10 வருஷமாக பாடியிருப்பார். அவர் என்ன பாட்டு பாடினதுக்காக அவரை 10 வருஷமாக பாட விடாமல் வச்சுருந்தாங்க தெரியுமா? அந்த சங்கீத அகாடமியில்
யாழ்ப்பாண தமிழர்கள் நெய்து கொடுத்த லுங்கியை அணிந்து கொண்டு வந்து கர்நாடக சங்கீத கச்சேரியில் உட்காந்து பாடினாரியா அந்த TM கிருஷ்ணாங்கிற பாடகர். இன்னைக்கு இதிலிருந்து என்ன தெரியுது? அங்கிருந்து இந்த பக்கம் நோக்கி வந்துகிட்டு இருக்கு, பகுத்தறிவை நோக்கி அவர்கள் பயணம் வந்து கொண்டிருக்கிறது. பகுத்தறிவுவாதிகள் இன்று ஆன்மீகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். நான் இது ரெண்டும் சந்திக்கணும், இவை இரண்டும் மனிதம் என்ற புள்ளியில் சந்திக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. இதை நான் ஆசைப்படல, தவத்திரு குன்றக்குடி அடிகளாருடைய நூற்றாண்டு இந்த ஆண்டு. அவர்தான் தந்தை பெரியாரும் அவரும் ஒன்றாக பல மேடைகளிலே பேசியிருக்கிறார்கள். அவர் கொடுத்த குங்குமத்தை தந்தை பெரியார் நெத்தியில் பூசிக்கொண்டார். அப்போது எல்லாரும் கேட்டாங்க, நீங்கள் எப்படி விபூதி பூசலான்ட்டு. என் நண்பன் குன்றக்குடி அடிகளார் கொடுத்த அந்த விபூதியை பூசிக்கொள்வது எனக்கு பெருமை. இது ஆன்மீகத்தை நேசிப்பதற்காக அல்ல, அவரும் நானும் நண்பர்கள் என்பதை உறுதிப்படுத்துவதற்காகன்ட்டு தந்தை பெரியார் சொன்னார்ல, அதுதான் இன்னைக்கு. இந்த சிந்தனை இந்த நாட்டுக்கு தேவையா வேணாமா? அருமையாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் திருமூலருடைய அந்த மந்திரத்தை ரொம்ப அழகாக சொன்னார். நல்ல பொதுப்பணி புரிபவர் மகிழ்ச்சியிலே ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான். ஆண்டவன் எங்கே இருக்கிறான்ட்டு விவேகானந்தர் சொன்னார். நீ கற்களிலே ஆண்டவனை பார்க்கிறாய். கற்களில் ஊட்டுகின்ற புனித நீரை விட நீ மற்றவனுக்காக சிந்தும் கண்ணீரும் வியர்வையும் சிலைகளில் ஊற்றும் புனித நீரை விட புனிதமானதுன்னு சொன்னது யாரு? விவேகானந்தர். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்ன வள்ளுவர். ரெண்டு பேருக்கும் இன்று கண்ணாடி பாலத்தை இணைத்து கொடுத்திருக்கிற தமிழக அரசுக்கு தமிழ்நாடே இன்று பாராட்டு தெரிவிக்கக்கூடிய காலம் யாது? இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகை இயற்றியான். இந்த நான் உலகத்தை படைச்ச கடவுள் செத்துருப்போம் அப்படின்னார். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகை ஏற்றியான். கவிஞர் வாலி எழுதின பாட்டு ஜெயந்தாக்கு தெரியும். இறைவன் உலகத்தை படைத்தானா? ஏழ்மையை அவன்தான் படைத்தானா? ஏழையை படைத்தவன் இறைவன் என்றால் இறைவன் என்பது எதற்காக? பொன்னகை அணிந்த மாளிகைகள், புன்னகை மறந்த மண்குடிசை, பசிவர அங்கே மாத்திரைகள், பட்டினியால் இங்கு யாத்திரைகள், இருவேர் உலகம் இதுவென்றால் இறைவன் என்பவன் எதற்காக? யாரு? வாலி. இதே தான் வள்ளுவன் சொன்னான். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம். பாரதி. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகை இயற்றியான். இலக்கியம், திரைப்பட பாடல் எல்லாத்தையும் ரசிக்கிறீங்க. ரெண்டில் இன்னைக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டுவது எது? டாக்டர் சொன்னார், திரைப்படம் 1931 தொடங்கி இன்னைக்கு 2024. ஆனால் இலக்கியம், அதுக்கு அருமையான இசை கிடையாது. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போடல, இளையராஜா மியூசிக் போடல, MS விஸ்வநாதன் மியூசிக் போடல, எம்ஜிஆர் நடிக்கலை, சிவாஜி கணேசன் நடிக்கலை, சரோஜா தேவி பாடலை, நயன்தாரா பாடலை, இன்றைக்கி இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு அஜித் பாடலை, ரஜினி ஐயா பாடலை. ஆனால் இலக்கியம் 3000 ஆண்டுகளுக்கு முன் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று தொடங்கி ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்கப் பெறின் என்ற 1330 திருக்குறள் 3000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றி இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், திரைப்பட பாடல் கேட்டு ரசிக்கலாம், வாழ்க்கைக்கு வழிகாட்டலாம். ஆனால் திரைப்படம் தோன்றுவதற்கு முன்பிருந்தே மனிதனுக்கு வழிகாட்டி கொண்டிருப்பது இலக்கியம்தான், இலக்கிய வளம்தான். அந்த இலக்கியத்தை நீங்கள் நேசிக்கணும். அந்த இலக்கியம்தான் இந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டும் என்று சொல்லி நல்ல இலக்கியங்களை படைத்த அந்த இலக்கியவாதிகளின் புத்தகங்களை நீங்கள் வாங்குங்கள், படியுங்கள், படித்ததை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி இந்த 48வது புத்தக கண்காட்சியில் எங்களுடைய பட்டிமன்றத்தை இவ்வளவு அருமையாக ரசித்து கேட்ட எங்கள் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கு என் அன்பு வணக்கத்தை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.